வணக்கம், வெல்கம் டு டாஃபைஸ் அகாடமி. ஸோ நம்ம வேட் பவர் மேடிசி புக்கோட கிளாஸ் 9 இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சாப்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சல்ட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள். இன்னைக்குமே நம்ம பீப்புளோட பர்சனாலிட்டிஸை பத்தி தான் பார்க்க போறோம். பீப்புள் எப்படிப்பட்டவங்க, அவங்களோட குணத்தை பத்தி தான் பார்ப்போம். அது மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவான சென்ஸ்ல வரும். சரியா? ஓகே, அதனாலதான் இன்சல்ட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இதுல இந்த செஷன்ல நம்ம டோட்டலா 95 வேர்ட்ஸ் பார்ப்போம். சரியா? ஓகே, வாங்க. ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ்ல இருந்தா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, நிறைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் கண்டிப்பா இந்த செஷன்ல இருக்கும். நீங்க வந்து வேட் பவர் மேடிசிய ஸ்கிப் பண்ணாம உங்களால ஒக்காப் வந்து படிக்க முடியாது. சரியா? எக்ஸாமுக்கு நீங்க ஒக்காப் ப்ரிப்பேர் பண்றதுன்னா உங்களுக்கு பேசிக்ஸா இந்த வந்து வேட் பவர் மேடிசி புக் தான். ஓகேவா? அப்ப நம்ம கிளாஸை ரெகுலரா பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, சைடு. ஓகே, சைடு அப்படிங்கிற வார்த்தை என்ன மீன் பண்ணுது அப்படின்னா டு கில், கொலை பண்றத மீன் பண்ணுது. சரியா? டு கில், கொலை அப்படிங்கறத குறிக்கிறது தான் சைடு அப்படிங்கிறது. அதுக்கு ரிலேட்டடா சூசைடு, ஹோமிசைடு, ஜெனோசைடு. சூசைடு அப்படிங்கிறது தற்கொலை, ஜெனோசைடு அப்படின்னா ஒரு இனத்தையே வந்து படுகொலை பண்றது. அந்த மாதிரி நிறைய சைடு அப்படிங்கிற ரிலேட்டடா வேர்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேனியா. மேனியா அப்படிங்கறதே ஒரு வெறித்தனமான, ஒரு பைத்தியக்காரத்தனமான, ஒரு ரொம்ப ரொம்ப அபரிவிதமா ஒரு விஷயத்துக்கு மேல வந்துட்டு ஒரு இது வச்சுக்கிறது. அதுதான் என்னன்னா இந்த மேனியாக், மேட்னஸ், அப்சஷன். ஓகே, ஒரு பைத்தியக்காரத்தனமா ஒரு இதை வந்து வச்சுக்கிறது. அதுதான் என்னன்னா மேட்னஸ், அப்சஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அப்சஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. தென் இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா மோனோமேனியா, கிளெப்டோமேனியா, பைரோமேனியா, இதெல்லாம் வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸ். இது ரிலேட்டடா நம்ம இன்னும் நிறைய பார்க்கலாம். தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோபியா அப்படின்னாலே பயம் அப்படின்னு அர்த்தம். ஃபோபியா அப்படின்னாலே பயம். கிளாஸ்ட்ரோபோபியா, அக்ரோபோபியா, ஹைட்ரோபோபியா, அந்த மாதிரி நிறைய ஃபோபியாஸ் இருக்கு. ஃபோபியாஸ்னா பயம். ஒரு எதை பத்தினாலும் ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பயப்படுறதுதான் ஃபோபியாங்கிறது. அதே தியோ அப்படிங்கிற வேர்டு என்னன்னா கடவுளை குறிக்கும். சரியா? ஏத்திசம், தீஸ்ட் அப்படிலாம் நிறைய வேர்டு இருக்கு. ஏத்திசம், மோனோதிசம், தியாலஜி, இதெல்லாம் வந்து காட் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. சரியா? கடவுள் நம்பிக்கை சார்ந்து வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நாசிஸ் அப்படிங்கிறது நாலேஜை குறிக்கும். ஓகேவா? ஓகே, நாலேஜ். இந்த இடத்துல டயக்னோசிஸ் இருக்கா? டயக்னோசிஸ்னா என்ன? ஏதாவது நமக்கு நம்ம உடம்புல வந்து ஏதாவது சத்து குறைபாடு இருக்குதா, இல்ல ரத்தம் அனிமிக்கா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் டயக்னோஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? டயக்னோஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அறிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான், அறியறதுக்கு பேர் தான் வந்துட்டு இந்த நாசிஸ் அப்படிங்கிறது. ஆக்னாஸ்டிக், ப்ரோக்னோசிஸ், டயக்னோசிஸ்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டர் அல்லது மேட்டர் அப்படிங்கறதெல்லாம் மேட்டர், பேட்டர்னல், மேட்டர்னல் அப்படின்னு சொல்லுவோம்ல. பேட்டர்னல் அங்கிள், மேட்டர்னல் அங்கிள். பேட்டர்னல்னா தந்தை வழி, மேட்டர்னல்னா தாய் வழி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம்ல. ஓகேவா? மேட்டர்னல், பேட்டர்னல் அப்படிங்கிற வேர்டு பார்த்திருப்போம். ஸோ அதோட ரிலேட்டடான ரூட் வேர்டு தான். சரியா? இங்க இருக்கிறது பேட்டர்னல், மேட்டர்னல், மேட்ரியாக், பேட்ரிமோனி எல்லாம் இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய வரதான். தந்தை வழி, தாய் வழி. தென் ஃப்ராட்டர் ஆர் ஜோரோர் அப்படிங்கிறது வந்துட்டு இது பிரதர் அண்ட் சிஸ்டரை குறிக்கக்கூடியது. ஃப்ராட்டர்னல் அப்படிங்கிறது பிரதர் குறிக்கும், சோரோர் அப்படிங்கிறது வந்து சிஸ்டரை குறிக்கும். சரியா? ஃப்ராட்டர்னல், ஃப்ராட்டர்னல். ஓகேவா? அது வந்து என்னன்னா பிரதர். சோரோர் அப்படிங்கிறது சிஸ்டர். நிம், சினானிம், ஆன்டனிம் அப்படின்னு பார்ப்போம்ல. ஹோமோனிம், அதெல்லாம் என்னன்னா இதோட மீனிங்கே என்னன்னா நேம். நிம் அப்படின்னாலே நேம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் சினானிம், ஆன்டனிம், ஜோடோனிம் அப்படிங்கறதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் ஹைப்போ அப்படின்னா கம்மியா, ஹைப்பர் அப்படின்னா அதிகமா, ஓவரா. ஹைப்போ அப்படின்னா அண்டர், கம்மியா வரும். ஹைப்பர் அப்படின்னா ஓவரா. ஹைப்போ டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன்னா ரொம்ப டென்ஷன், பிபி அதிகமா இருந்தா அதுதான் ஹைப்பர் டென்ஷன். அதே பிபி கம்மியா இருந்துச்சு, லோ பிபி அப்படின்னா அது ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்போனா கம்மி, லோ, அண்ட் ஹைப்பர் அப்படின்னா ஹை. சரியா? வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. தென் ஜி அப்படிங்கிற வேர்டு, ரெக் அப்படிங்கிறது வந்து கிங்க குறிக்கக்கூடியது. ரெஜிசைடு, ரேகல், ரிகாலியா, இதெல்லாம் வந்து ஒரு கிங், மன்னரை குறிக்கக்கூடியது, தலைவரை குறிக்கக்கூடியது. சரி, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கோர் வேர்ட்ஸ் பார்த்திடலாம். சோ கோர் வேர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மார்டினன்ட். சோ மார்டினன்ட் அப்படின்னால என்னன்னா, மார்டினன்ட்னா ஒரு மிலிட்டரி மேன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல ஒரு போலீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க என்னன்னா ஒரு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எடுத்த இடத்துலயே வச்சிருக்கணும். வீட்டுல எந்த ஒரு பொருளும் கலைஞ்சிருக்க கூடாது. ஓகே, டைம்னா சொன்ன டயத்துக்கு வந்துடணும். எல்லாத்தையுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அவங்களதான் என்ன சொல்றோம் அப்படின்னா மார்டினட் அப்படின்னு சொல்றோம்.
a strict disciplinarian. இங்க எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பர்சனை மீன் பண்ணி தான் வரும். ஓகே, ஒரு பர்சனோட குணத்தை மீன் பண்ணி வரும். சரி, அவங்க பர்சன் எப்படிப்பட்டவங்க, ஓகே, அந்த பர்சனோட டைப் என்ன அப்படிங்கறத நம்ம பாக்குறது தான் என்னன்னா மார்டினட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த செஷன்ல பார்ப்போம். சரியா? சோ அதுல ஃபர்ஸ்ட் வேர்டு வந்துட்டு மார்டினட். மார்டினட் அப்படின்னாலே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன். ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, டிசிப்ளின்டா இருப்பாங்க. டிமாண்ட்ஸ் ரிஜிட் எக்ஸாக்ட் ஒபீடியன்ஸ். ரூல்ஸ் அண்ட் ரொட்டீன் வந்துட்டு ஸ்ட்ரிக்டா இருக்கணும், எக்ஸாக்டா இருக்கணும். ஒபீடியன்ஸ் கரெக்டா எக்ஸாக்டா எப்படி சொல்றோமோ அதே மாதிரி நடக்கணும். ஓகேவா? எக்ஸாக்டா நீ இப்போ ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். ஒரு டீச்சரை சொல்லலாம், இல்ல ஒரு போலீஸ்மேனை சொல்லலாம், ஒரு மிலிட்ரி மேனை சொல்லலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா டிசிப்ளின்டா டைம்னா டயத்துக்கு இருக்கணும், எடுத்த இடத்துல எடுத்த பொருளை வச்சிடணும், அந்த மாதிரி எக்ஸாக்ட் ஒபீடியன்ஸோட இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த மார்டினட்டோட இது. விதிகளுக்கு கடுமையாகவும் சரியாகவும் கீழ்ப்படிய வலியுறுத்தும் கண்டிப்பான ஒரு ஒழுங்குக்காரர், டிசிப்ளினேரியன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, இது ஒரு நவுன். இது ஒரு நவுன். இதுக்கு ரிலேட்டடான சினானியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன், டாஸ்க் மாஸ்டர், ஸ்டிக்லர். ஸ்டிக், ஓகே, வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க, நேரா நிக்கிறவங்க. ஓகேவா? எதையுமே வளைஞ்சு கொடுக்கறாதவங்க. டைம்னா டயத்துக்கு தான் இருக்கணும், அதை விட்டு மாற மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்களை தான் சொல்றதுதான் இந்த ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன். டாஸ்க் மாஸ்டர், இந்த இதுல கூட ட்ரில் மாஸ்டர் இருப்பாங்க. நேம்ட் ஆஃப்டர் ஜீன் மார்டினட். இது வந்து ஒருத்தர், ஒரு பிரெஞ்சுக்காரங்க ஒருத்தரோட பேர்ல தான் இந்த இந்த வேர்டு வந்திருக்குது. சரியா? அவர் வந்து ரொம்ப டிசிப்ளினா இருக்கிறதுக்கு ரொம்ப டிசிப்ளினா இருக்கிறதுக்கு வலியுறுத்தி இருக்காரு. ஓகேவா? அவர் ஒரு மாஸ்டரா இருந்திருக்காரு, ட்ரில் மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க அவரை. சரியா? ஹார்ஷ் டிசிப்ளின். ஹார்ஷ் டிசிப்ளின்னா என்ன? அது ஒரு நெகட்டிவான வேல கூட பார்க்கலாம். சரியா? ஓகே, கரெக்டா அதை பண்ணல, ஒரு விஷயத்த பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமா தண்டனை கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க அந்த காலத்துல. சரியா? சோ இப்போ ஆண்டோனியம் என்ன? ரொம்ப ஈஸி கோயிங் பர்சன், லீனியன்ட் லீடர். லீனியன்ட் லீடர்னா ரொம்ப பண்பா இருக்கிறவங்க, ரொம்ப அமைதியா, யார் என்ன பண்ணாலும் ரொம்ப பொறுத்து போற மாதிரி இருக்கிறது. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் லீனியன்ட், ரொம்ப லீனியன்ட்டா இருக்கிறாங்க அப்படி சொல்றது. தென் வந்து the Martinet headmaster punished the slightest lateness. ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் லேட் ஆனதுக்கு இந்த மார்டினட் ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க? பனிஷ் பண்ணிட்டாங்க அப்படி சொல்றாங்க. அடுத்து ரெக்ரூட்ஸ் feared the Martinet sergeant. ஒரு சர்ஜன்ட், இதெல்லாமே பாருங்க மிலிட்ரி மேனு, அதே மாதிரி போலீஸ் மேன், இதுதான் எக்ஸாம்பிள்ஸா வருது. சர்ஜன்ட் அப்படின்னாலும் அது மிலிட்ரியில இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் தானே, மிலிட்ரி இதுல. சோ ஆர்மில இருக்கக்கூடியது. சர்ஜன்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மார்டினட் சர்ஜர். ஓகே, இது அந்த சர்ஜன் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. அந்த டைப், அந்த சர்ஜன் வந்துட்டு ஒரு மார்டினட்டா இருக்காரு, ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவங்க, ஒரு ரொம்ப டிசிப்ளினரியனா இருக்கிறாரு. அவரை பார்த்து ரெக்ரூட்ஸ், வேலைக்கு வர்றவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஓகேவா? ரெக்ரூட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்ட்ரிக்ட் ரூல் அப்சஸ்டு பாஸ். அப்சஸ்டு அப்படின்னாலே பார்த்தோம்ல, அப்சஸ்டுனா என்ன? அதை வந்து தீவிரமா பின்பற்றுறவங்க, ஒரு விஷயத்த தீவிரமா பின்பற்றுறதுதான் அப்சஸ்ட் அப்படிங்கிறது. அப்ப ரூல் அப்சஸ்டு பாஸ்னா ரூல்னா ரூல் அப்படின்னு சொல்ற மாதிரி வர்றதுதான். சரியா? சோ மார்டினட் அப்படின்னா நவுன், மார்டினட்டிஷ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். தென் அடுத்து சைக்கோபேண்ட். சோ சைக்கோபேண்ட் அப்படின்னா என்னன்னா, இவங்களும் நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம், கிளிப்புன்னு ஒரு வேர்டு பார்த்திருப்போம். கிளிப்புனா என்ன? தனக்கு ஏதாவது லாபம் ஏற்படணுங்கிறதுக்காக யார்கிட்டனாலும் வளைஞ்சு குலைஞ்சு பேசுறவங்க தான் கிளிப். அந்த மாதிரி ஒரு பேச்சு தான் வந்து கிளிப்புன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரியேதான் சைக்கோபேண்ட் அப்படின்னாலும் அப்படிதான், அவங்களுக்கு தேவைனா, ஓகேவா, அவங்களுக்கு தேவைன்னா யார் கால்லனாலும் போய் விழுந்துருவாங்க. ஓகேவா? இப்ப நான் கரண்டா எக்ஸாம்பிள் ஒரு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து யூஎஸ் ட்ரம்ப்புக்கு கீழே போயிட்டு நீங்க நியூஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரம்ப் கிட்ட எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு தேவையானதை வந்துட்டு இது பண்ணிக்கிறாங்கல்ல, எஸ்கேப் ஆயிக்கிறாங்கல்ல. ஸோ அவங்களோட தேவையான விஷயத்துக்காக யூஎஸ்ஏ கிட்ட வந்து காலில் போய் விழுந்துடுறாங்கல்ல. அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நிறைய எடுத்துக்கலாம். காலிலே போய் விழுந்துட்டாங்க, நம்மளோட தேவைக்காக ஒருத்தவங்க காலில் போய் விழுந்து அவங்களுக்கு வந்து வளைஞ்சு கொடுத்து அவங்க என்ன பண்ணாலும் கேட்டுக்கிட்டு ஆமா சாமி போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுதான் என்ன சைக்கோபேண்ட்ங்கிறது. A person who flatters powerful people for personal advantage, a self-serving toddy. அப்படின்னா என்னன்னா, தனக்கு தேவைக்காக பெரிய பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தங்களோட காலில் போய் விழுந்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் அமெரிக்கா காலில் போய் விழுந்த மாதிரி. சரியா? அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, அதுக்காக சொல்றேன்.
சரியா? சோ சைக்கோபேண்ட் அப்படிங்கிற வேர்டு அதுதான் மீனிங் வரும். பிளாட்டரர், டாடி, எஸ் மேன், ஆமாசாமி போடுறவங்க. எஸ் மேன் என்ன சொன்னாலும், தலைவர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமாசாமி போட்டுட்டே இருப்பாங்க. இது நிறைய எல்லா இடத்துலயுமே நடக்கும். சரியா? ஏதாவது ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமாசாமி போடுறது, அவங்க காலில் விழுறதுக்கு, அந்த மாதிரி எல்லாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதை தான் சொல்றோம். ஓகேவா? எஸ் மேன் போடுறது அது என்னது டாடி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாட்டரர், ஓகேவா? அப்படி விழுந்துடுறது, காலிலே போய் விழுந்துற மாதிரி. பூட் லிக்கர், இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பூட் லிக்கர் அப்படிங்கிறது காலிலே விழுந்துட்டான், ஓகேவா? காலிலே விழுந்துட்டான், அவங்க காலடியிலேயே கிடக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி வர்றது பூட் லிக்கர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி போசனை. அதே ஆண்டனியம் அப்படின்னா, இப்ப தலைவரே இருந்தாலும் அவங்க தப்புனா தப்புன்னு சொல்றது. ஹானஸ்ட் அட்வைசர், ஸ்ட்ரெயிட் டாக்கர், நேரடியா பேசுறது, இதுதான் இதோட ஆண்டனியமா வரும். ஓகேவா? அப்ப ஸ்ட்ரெயிட்டா பேசாம அவங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு ஆமாசாமி போடுறதுதான் என்னன்னா இந்த சைக்கோபேண்ட். ஓகேவா? தன்னோட சுய லாபத்துக்காக, தனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, தனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தலைவர் காலடியிலேயே போய் கிடக்குறவங்க இந்த சைக்கோபேண்ட். அப்ப அதுக்கு ஆண்டனியம் என்ன? தப்புனா தப்பு, கிரிட்டிக். ஓகே, கிரிட்டிக்னா என்ன? தப்புனா தப்பு, சரினா சரி, அந்த மாதிரி சொல்றவங்க தான் கிரிட்டிக். ஓகே, ஹானஸ்டா அட்வைஸ் பண்றவங்க, ஸ்ட்ரெயிட்டா நேருக்கு நேரா சொல்றவங்க தான் ஸ்ட்ரெயிட் டாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆண்டனியமா வரும். அடுத்து, the boss can't tell advices from psychopath. பாஸ் வந்துட்டு சைக்கோபேண்ட்ஸ் மாதிரி இருக்க அவங்க கிட்ட எல்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்கல்ல, அட்வைஸ். சைக்கோபேண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் அட்வைஸ் இது பண்ண மாட்டாங்கல்ல. அதே மாதிரி கிங்ஸ் வேர் ரூயின்டு பை சைக்கோபேண்ட்ஸ். சைக்கோபேண்ட்ஸ்னா என்ன? இப்போ அரசர் இருக்காரு, அவரை சுத்தி இருக்கிறவங்க அவர்கிட்ட மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறதே கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. அது வந்து ராஜாவுக்கு தானே கெட்ட பேரு. ஓகேவா? இப்போ ராஜாவை சுத்தி ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரும் உண்மையாவே மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத அரசருக்கு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு எப்படி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் அந்த சைக்கோபேண்ட்ஸ் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அது அரசர்களை ரூயின் பண்ணுது. அது அரசரை வந்து ரூயின் பண்ணுது தானே. ஓகே, இது எக்ஸாம்பிள் படத்துல எல்லாம் வந்திருக்குது. நிறைய இருக்கு. சரியா? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நீங்க யோசிச்சு பார்த்தாலே வந்துடும். ஒரு படம் தெனாலிராமனா, வடிவேல் ஒரு கிங்கா ஒரு காமெடி மூவி வந்திருக்குல்ல, அதுல வந்து அவங்கள சுத்தி ஒரு 9 அமைச்சர் இருப்பாங்க. அவங்க மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வரும்ல, அதுதான் என்னன்னா சைக்கோபேண்ட். இந்த சைக்கோபேண்ட்னால இந்த கிங்ஸ் ரூயின் ஆகுறாங்க. அது மாதிரி பாஸ் இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அதை வந்து சொல்ல முடியாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஓகே, சைக்கோபேண்டோட அட்வைஸை மட்டுமே கேட்டுட்டே இருக்க கூடாது, இந்த மாதிரி இருக்குல்ல. சரி, இப்போ அதுக்கு சைக்கோபேண்ட் அப்படிங்கிறது நவுன், சைக்கோபேன்சி அப்படிங்கிறதும் நவுன் தான், சைக்கோபேண்டிக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். தென் டைலட்டன்ட். ஓகே, டைலட்டன்ட் அப்படிங்கறதோட மீனிங் என்னன்னா, சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துல முழு ஈடுபாடு இல்லாம இருக்கிறது. இப்போ நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, படிப்புல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் அந்த விஷயத்த பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் கரெக்டா கிடைக்கும். சும்மா ஒரு டைம் பாஸுக்காக நான் இந்த விஷயத்த பண்றேன், ஓகே, ஒரு டைம் பாஸ்க்காக நான் இங்க வந்தேன், எங்க அம்மா கூப்பிட்டாங்களேன்னு சும்மா வந்தேன், எங்க வீட்டுல சேர்த்தாங்களேன்னு சொல்லிட்டு இந்த படிப்பு எடுத்து படிச்சேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுதான் என்னன்னா இந்த டைலட்டன்டி. ஓகே, டைலட்டன்டி அப்படின்னாலே ஒரு கலையோ பாடத்திலோ ஆழமான ஈடுபாடின்றி பொழுதுபோக்காக மட்டுமே மேலோட்டமாக ஈடுபடுபவர். புரிஞ்சுச்சா? ஜஸ்ட் மேலோட்டமா டைம் பாஸுக்காக, பொழுதுபோக்குக்காக, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் இங்க வந்தேன், மத்தபடி எனக்கு இதுல எல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை, எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை அப்படின்னு சொல்றதுதான். ஓகேவா? கமிட்மெண்ட், எனக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை, டீப்பான இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை, ஜஸ்ட் ஒரு அம்யூஸ்மெண்ட்னா பொழுதுபோக்குக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா இந்த டைலட்டன்ட்டோட மீனிங். சோ இதுக்கு வந்துட்டு சினானியம் என்னன்னு பாத்தீங்கன்னா டேப்லர், அமெச்சூர், ட்ரிஃப்லர். ஓகே, இவங்க எல்லாம் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்காக. ஓகே, இப்பதான் ஜஸ்ட் அமெச்சூர் அப்படின்னாலும் சொல்லாங்க. ஓகே, அதாவது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படிங்கறத குறிக்கும். சும்மா நான் ஒரு இதுக்காக இப்பதான் சும்மா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு போனேன், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்துட்டு போனேன். ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய வந்து நீங்க என்னன்னா, நான் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறது நீங்களே யோசிச்சு பார்க்கணும். ஓகே, நம்ம உங்களுக்கு இப்ப எனக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட ரிலேட் பண்ணுவேன், அதே மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம்பிளோட ரிலேட் பண்ணி பாருங்க. சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளோட நீங்க ரிலேட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஓகே, இப்போ சைக்கோபேண்ட்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு புக் வச்சு, ஒரு ஸ்டோரி வச்சு, ஏதோ ஒரு தெனாலிராமன் இதை வச்சு ஏதாவது ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா
நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கதையை வச்சு நீங்க ரிலேட் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரிதான் இங்க இந்த டைலட்டன்ட்டுக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரியோட நீங்க ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காது. சோ மறக்காம இருக்கிறதுக்கு நம்ம அந்த வேர்டை நம்ம கூட ரிலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைலட்டன்ட்டு, கிளிப் அப்படிங்கிற வேர்டை நம்ம பாக்குற நம்ம என்விரான்மெண்ட்டை வச்சு நமக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்மளே வந்து ட்ரை பண்ணணும். சரியா? இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஒக்காபு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி. ஓகே, மனப்பாடம் பண்ணாம ஒக்காபு வந்து இந்த மாதிரிதான் படிக்கணும். அதுதான் ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஒரு வழியா இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேவா கூட இருக்கும். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டனியம் வந்து எக்ஸ்பர்ட், ப்ரொஃபஷனல், கன்னைசியர், விர்டோசோ. இவங்கெல்லாம் என்னன்னா இந்த கன்னைசியர்லாம் வந்து ஸ்பெல்லிங்ல அதிகமா கேட்பாங்க. NNSSEUR வர்றது வந்துட்டு ஸ்பெல்லிங்ல கேட்பாங்க. அப்போ எக்ஸ்பர்ட், ப்ரொஃபஷனல் இவங்க எல்லாம் அமெச்சூர் அப்படின்னா புதுசா வந்திருக்கிறவங்க. ஓகேவா? புதுசா வந்தது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததை குறிக்கும். இங்க வந்து சும்மா பொழுதுபோக்குக்காக வந்தேன், ஒரு டைம் பாஸ்க்காக வந்தேன்னா அப்ப அவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதே இங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. கன்னைசியர் அப்படின்னாலும் அதுதான் குறிக்கும். சரியா? ஓகே, ஒரு வேலையில ரொம்ப அந்த வேலையிலேயே பெஸ்டா பண்றவங்க, அந்த வேலையிலேயே அந்த ப்ரொஃபஷனலா பண்றவங்க, அதெல்லாம் வந்து இதுதான். விர்டோசோ அப்படின்னாலும் சிறந்தவர் தான். As a dilettante, he painted only when bored. அவன் வந்து ஒரு டைலட்டன்ட். ஏன் அப்படின்னா அவன் வந்து எப்போ போர் அடிக்குதோ அப்பதான் வந்து பெயிண்ட் பண்ணுவான். அதனால அவன் வந்து முழு நேர ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்குக்காக வந்துட்டு இதை பண்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் வரும். அடுத்து கிரிட்டிக். ஹெர் ரிசர்ச் இஸ் டைலட்டன்டி, நாட் ரிகோரஸ். ஓகேவா? ஒரு எப்படி சொல்றது, ஒருத்தங்க இப்போ ஒரு ரிசர்ச் பண்றாங்க, அந்த ரிசர்ச்சே சும்மா பொழுதுபோக்காக பண்ணோம், அதுல டீப்பா எதுவுமே அனலைஸ் பண்ணல, சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்காக பண்ண மாதிரி ரிசர்ச் அப்படின்னு சொல்றாங்க. அமெச்சூர், டேப்லர். ஓகே, அமெச்சூர் அப்படின்னா என்ன, அதாவது இவங்க இல்லாதவங்க, ஒரு அனுபவம் இல்லாதவங்க. ஓகேவா? டேப்லர் அப்படின்னா ஆர்வம் எதுவும் இல்ல அப்படிங்கறத குறிக்கிறது. சரியா? டைலட்டன்டிசம், இதெல்லாம் அதோட ஃபேமிலி வேர்ட்ஸ். சரி, இப்போ அடுத்து விராகோ. ஓகே, விராகோ அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னா உறக்க பேசும், ஆதிக்கம் செலுத்தும், கடும் கோபம் உள்ள பெண். இது ஒரு உமனை குறிக்கக்கூடியது. சரியா? உமனை குறிக்கக்கூடியது. ஷார்ட் டெம்பர்னு சொல்லலாம். அதே மாதிரி எடுத்த உடனே ரொம்ப சவுட் பண்ணி பேசுவாங்க, உரத்த குரல்ல பேசுறது. ஓகேவா? அதுதான் அந்த மாதிரி பெண்களை தான் சொல்றது. லவுட், டாமினேரிங் அண்ட் பேட் டெம்பர்டு, கடும் கோபத்தோட. ஓகே, பேட் டெம்பர் அப்படின்னாலே கோபத்தை குறிக்கும். ஷார்ட் டெம்பர் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் டக்குன்னு கோவம் வர்றதுதான் ஷார்ட் டெம்பர்னு நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும். அப்ப பேட் டெம்பர் அப்படின்னா ரொம்ப கோவம், ரொம்ப அதீத கோபத்துல இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாவது ஒரு போராட்டத்துல பெண்கள் முன்னாடி நின்று எந்த ஒரு பெண் வந்து ரொம்ப தீவிரமா உரக்க குரல்ல பேசுறாங்களோ, எதிர்க்கிறாங்களோ, கோபத்தோடு பேசுறாங்களோ, அவங்களதான் என்ன சொல்றாங்க, அவங்களதான் விராகோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ உரக்க பேசும், ஆதிக்கம் செலுத்தும், கடும் கோபம் உள்ள பெண் அப்படி சொல்றாங்க. ஓகே, அன்ஃபிளாட்டரிங். ஃபிளாட்டரிங்னா என்ன, அப்படி வழுக்கி பேசுறது. ஓகேவா? ரொம்ப சாஃப்டா இறங்கி பேசுற மாதிரி, வளவளன்னு, அதாவது வளைஞ்சு கொலைஞ்சு பேசுற மாதிரி வரும். அதே அன்ஃபிளாட்டரிங்னா அப்படி நிமிர்ந்து தன்னம்பிக்கையோட தைரியமா பேசுறது. ஓகேவா? எந்த ஒரு உள்ள வந்துட்டு எதுவும் இல்லாம, எந்த ஒரு நெகட்டிவ் சென்ஸும் இல்லாம நேர்மையா இருக்கிற ஒரு விஷயத்தை குறிக்கும் அன்ஃபிளாட்டர்ட் அப்படிங்கிறது. ஷ்ரீவ், டெர்மகண்ட், ஹாரிடன்ஸ், கோல்டு, இதெல்லாம் வந்து அப்படி உறக்க தன்னோட நேர்மையை குறிக்கக்கூடியது, எதிர்த்து பேசுற விஷயத்த குறிக்கக்கூடியது. அண்ட் அதோட ஆண்டனியம் பாத்தீங்க அப்படின்னா ஜென்டிலா பேசுறது, மைல்டு மேனர்ல பேசுறது. ஓகே, மைல்டு, ரொம்ப அமைதியான பர்சன், ரொம்ப வந்து கனிவா இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுதான் என்னன்னா அந்த விராகோ அப்படிங்கிற வேர்டோட ஆண்டனியமா வரும். சரியா? சரி, இப்போ அடுத்து அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். த பிளே ஃபீச்சர்ஸ் எ ஃபியர்சம் விராகோ. ஓகேவா? ஃபியர்சம், பார்க்கவே அவங்கள பார்த்தாலே மத்தவங்க எல்லாம் பயப்படுவாங்க. விராகோ, அந்த பெண்ணை பார்த்தா மத்தவங்க எல்லாம் பயப்படுவாங்க. அவங்களோட கோபம், அவங்களோட தைரியத்தை பார்க்கும்போது மத்தவங்களுக்குலாம் ஒரு பயம் வரும். அதை சொல்றது. த வேர்ட் இஸ் ஓல்ட் அண்ட் அன்ஃபிளாட்டரிங். அன்ஃபிளாட்டரிங் அப்படின்னாலே சொல்லிட்டோம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எந்த ஒரு வளைஞ்சு கொடுக்காம தைரியமா இருக்கிற ஒரு விஷயம், நேர்மையா நேருக்கு நேரா அந்த மாதிரி இருக்கிறது. டாமினேரிங், இல் டெம்பர்டு உமன். ஓகே, இது ஒரு நெகட்டிவான சென்ஸ்ல கூட நம்ம பார்க்கலாம். சரியா? டெம்பர்ட் அப்படின்னாலே கோவம்னு பார்த்தோமா, சோ அதனால
அது அந்த மாதிரி கூட ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, தனக்கு கீழே தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, டாமினரிங் அப்படிங்கிறது. சரியா? அடுத்து சாவினிஸ்ட். ஓகே, சாவினிஸ்ட் அப்படிங்கிறது தன்னோட சொந்த நாடுதான் எல்லாம் பெருசு, தன்னோட சொந்த நாடு, தன்னோட சொந்த இனம் தான் பெருசு, மேலானதுன்னு நினைச்சு குருட்டுத்தனமா நம்புறவங்க. ஓகேவா? தப்பே பண்ணலாட்டியும் அதை வந்து குருட்டுத்தனமா ஒரு இதை நம்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு எனக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பாகிஸ்தான் வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். பாகிஸ்தான் அவங்க பிறந்த குழந்தைங்கள்ல இருந்தே அவங்களுக்குள்ள அவங்க நாடுதான் பெருசு, அவங்களுக்குள்ள பிறக்கும் போதே அந்த ஸ்கூல்ஸ் படிக்கும் போதையும் சின்ன வயசுல படிச்சுட்டு வரும் போதையும் இந்தியானா அது வந்து எதிர்க்கணும், இந்தியா நமக்கு எப்பவுமே ஒரு நல்ல இந்தியா மேல ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்காம பிறப்புல இருந்தே இந்தியா மேல ஒரு நெகட்டிவான சென்ஸை விதைச்சிட்டே வருவாங்க. புரியுதா? அப்போ அதை இங்க ரிலேட்டிவா இது பண்ணி பாருங்களேன். சாவினிஸ்ட் அப்படின்னா அப்ப அவங்க நாட்டுல என்ன தப்பு பண்ணாலும், அவங்க பாகிஸ்தான் என்னதான் தீவிரவாதம் பண்ணாலும் அந்த தீவிரவாதத்தனம் வந்து அவங்களுக்கு தப்பா தெரியாது. அவங்களுக்கு என்ன, அது நம்ம நாடு, நம்ம இனம் தான் வந்து பெருசு, நம்ம இனம் இதுல வந்து காப்பாற்றப்படணும், நம்ம இனம் வந்து நமக்கு, அதாவது நம்ம நாடு வந்து நமக்கு முக்கியம், மத்தவங்க எப்படி போனாலும் நமக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிறந்ததுல இருந்தே அந்த எண்ணம் வருதுல. நீங்க ஒரு குழந்தைய போய் கேட்டா கூட இந்தியானா அவங்களுக்கு எதிர்ப்பதான் சொல்லி கொடுப்பாங்க, தான் நாடுதான் பெருசு அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ட்ரம்ப் பண்ற வேலை கூட அப்படித்தானே, தன்னோட நாடுதான் பெருசு, சோ தன்னோட நாட்டுக்காக என்னன்னாலும் பண்ணுவேன். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறது. தென் குருட்டுத்தனமா நம்புறது. ஓகேவா? தான் தான் இந்த உலகத்திலே நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு ஒரு குருட்டுத்தனமா ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடியது. தான் இனம் பெருசு, தன்னோட நாடு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அதனால மத்தவங்களுக்கு என்ன விளைவு ஏற்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான எக்ஸாம்பிள். சரியா? இது வந்து அக்ரெசிவ் பிளைண்ட் பிலீஃப். பிளைண்ட் பிலீஃப்னா என்ன? இப்ப பாகிஸ்தானோட குழந்தைங்க எல்லாம் என்ன கண்மூடித்தனமா இந்தியானால எதிர்ப்பு அப்படின்னு ஒரு கண்மூடித்தனமா ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்துடுறாங்கல்ல. சரியா? நம்ம நாட்டிலேயே இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நடக்குது. ஓகே, தன்னோட சொந்த நாடு, இனம் அல்லது பாலினம் மேலானது என்று குருட்டுத்தனமாக நம்பும் பிடிவாதமானவர். இது நிறைய கட்சி, நம்ம பாலிடிக்ஸ்ல கூட இதை வந்து ரிலேட் பண்ணி பார்க்கலாம். பாலிடிக்ஸ்ல எப்படி ரிலேட் பண்ணலாம்? தன்னோட தலைவர் என்ன சொன்னாலும் அந்த சொல்றதுக்கு மறுபேச்சே கிடையாது, அவங்க சொல்றது அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. குருட்டுத்தனமா அவங்கள நம்புறவங்க, அவங்க என்ன சொன்னாலும் அதுதான் சரி, அந்த தலைவர் தப்பு பண்ணியிருந்தாலுமே பரவாயில்ல, ஆனா அவங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்றதுதான் இந்த சாவினிஸ்டோடது. சாவினிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வேர்டு. ஜிங்கோயிஸ்ட், பைகாட், ஃபெனாட்டிக்னா ஒருத்தங்க ஒரு குரூப்புக்கு ஒரு இதுக்கு கீழே அவங்க அதை வச்சுப்பாங்க, அவங்க செய்யறது எல்லாமே சரி, அவங்க பண்றது அப்படி பண்ணிக்கிறது. சோ அந்த மாதிரி சொல்றது ஜிங்கோயிஸ்ட், பைகாட், ஃபெனாட்டிக் அப்படிங்கிறது. இதுக்கு அப்படியே ஆண்டனியம் பாத்தீங்க அப்படின்னா ஈகலிட்டேரியன், ஃபேர் மைண்டட் பர்சன். ஈகலிட்டேரியன், ஃபேர் மைண்டட் பர்சனா என்ன? சமமா எல்லாத்தையும் பாக்குறவங்க. ஓகே, எல்லாம் நம்ம இந்தியா தப்புனா இந்தியா தப்பு தான், அவங்க தப்புனா அவங்க தப்பு, நம்ம சமமா பாக்குறது. ஓகே, நம்ம நல்லதுன்னா எல்லாருமே ஈக்குவலா பாக்குறது தான் என்னன்னா ஃபேர் மைண்டட் பர்சன். சரியா? ஓகே, அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஹிஸ் சாவினிஸ்ட் ரிமார்க்ஸ் ஆங்கர்ட் தி பேனல். ஓகேவா? அவன் சாவினிஸ்டிக்கா ரிமார்க்ஸ் கொடுத்தான், அதனால அது வந்து மத்த ஆங்கர்களா கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஓகே, இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு குரூப் மட்டும் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்கள மட்டும் ஜட்ஜ் வந்து செலக்ட் பண்றாங்க, அது வந்து ஒரு ஃபேர் மைண்டட் கிடையாதுல்ல, அது ஒரு பயஸ்டான வேலை தானே. ஓகே, தன்னோட இப்போ சொந்தக்காரங்க யாராவது இல்ல தன்னோட ஊர்க்காரங்க யாராவது வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அப்படி சப்போர்ட் பண்றது, அதுதான் என்னன்னா சாவினிஸ்ட். கண்மூடித்தனமா அது வந்து நல்லாவே இல்லைனாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது. இப்போ நம்ம நார்த் இந்தியா, சவுத் இந்தியா ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குதுல்ல, நார்த் இந்தியன் ஜட்ஜா இருந்தாங்கன்னா நார்த் இந்தியாக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப அது என்ன? அதுதான் என்ன? சாவினிஸ்ட். தன்னோட சொந்த மக்களுக்கு, தன்னோட சொந்த இனத்துக்கு நல்லது நடக்கணும், எப்பவுமே அவங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கிறது, அது தப்பான வழியா இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் சாவினிஸ்ட். வார் டைம் சாவினிசம் ஃபியூயல்டு தி கான்ஃப்ளிக்ட். ஒரு வார் நடந்துட்டு இருக்குது, அந்த டைம் வந்து சாவினிசமா இருக்கிறது இன்னும் ஒரு பெரிய வாரதான் ஏற்படுத்தும். எரியிற எண்ணெயில வந்து இன்னும் எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கிறது, எரியில நெருப்புல வந்து எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கிறது சொல்றதுதான் வார் டைம் சாவினிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரியா? அடுத்து அக்ரெசிவ் குரூப் சுப்பீரியாரிட்டி. ஓகே, ஒரு சுப்பீரியரா அவங்க என்ன பண்ணாலும் அதுல தப்பே இல்லை, இப்ப ட்ரம்ப் என்ன பண்ணாலும் அதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆமாசாமி போடுறதுக்குன்னு 1000 பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அடுத்து மோனோமேனியாக். மோனோமேனியாக் அப்படின்னா பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பர்சன்.
முயலுக்கு 3 கால் தான் இருக்கு. அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே வைக்க முடியாது. அதுல இருந்து ஒரு பைத்தியக்காரத்தனமா அதை வந்து நம்புவாங்க. தான் நினைக்கிற ஒரு விஷயம் தான் சரி அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அவங்கதான் என்னன்னா மோனோமேனியாக். மோனோ அப்படின்னாலே ஒரு விஷயம், ஒரு சிங்கிள் ஐடியா, ஒரு இன்ட்ரெஸ்ட a person obsessed with a single idea or interest to the exclusion of all else. மத்த என்ன இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஐடியால மட்டுமே அவங்க ஃபாலோ பண்றது. ஒரே ஒரு எண்ணத்திலோ ஆர்வத்திலோ மட்டுமே மற்ற அனைத்தையும் மறந்து வெறித்தனமாக மூழ்கியவர். இதை நம்ம பாசிட்டிவானதுலயும் எடுத்துக்கலாம், நெகட்டிவான சென்ஸ்லயும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, நெகட்டிவான சென்ஸ்னா என்ன, அது தப்பா இருக்கும், ஆனா அதை புடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க. அதே பாசிட்டிவானதுன்னா, என்ன, நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது, நான் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் கிளியர் பண்ணணும், ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் கிளியர் கண்டிப்பா அதை தான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியா ஒரு வெறித்தனமா அதுக்குன்னே வந்துட்டு ட்ரை பண்ணுவோம்ல, அதுதான் என்னன்னா மோனோமேனியாக். வெறித்தனமா எனக்கு அது அந்த இடத்த வந்து நான் அடைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு வெறித்தனமா நம்ம ஒரு ப்ரிப்பேர் பண்றோம்ல, ஓகே, அந்த ஒரு ரொம்ப முழு ஈடுபாட்டோட, முழு எண்ணத்தோட, ஆர்வத்தோட, மத்த சுத்தி என்ன நடக்குங்கிறது எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், நான் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றோம்ல, ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அதுதான் என்ன அப்படின்னா மோனோமேனியாக். அதையும் ஒரு எக்ஸாம்பிளா பாசிட்டிவ் சென்ஸ்ல சொல்லணும்னா சொல்லலாம். சரியா? அப்போ அதுக்கு சினானியம் பாத்தீங்கன்னா அப்சசிவ் ஃபெனாட்டிக் ஜெலட். ஓகே, சிலாட் இதுல வந்து அதுக்கு சினானியம். அண்ட் அதுக்கு அப்படியே ஆன்டோனியம் பாத்தீங்கன்னா வெல் ரவுண்டட் பர்சன், வெர்சடைல் பர்சன். ஓகே, வெல் ரவுண்டட் பர்சன் அப்படின்னா சரி, யார் என்ன சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணி, ஓகே நான் இப்போ ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இதுல ஒரு தப்பு நடந்துருச்சு, சரி அப்ப நான் அந்த இதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துப்பாங்க. என்ன ஒரு மிஸ்டேக்கோ எது சொன்னாலும் ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த மோனோமேனியாக்கு என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அதுதான் இதுன்னா அது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அதுல எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறவங்க தான் மோனோமேனியாக். அது மேல அப்படியே அப்சஸ்டா இருக்கிறவங்க. The monomaniac inventor thought of nothing but his machine. மோனோமேனியாக் இன்வென்டர்னா என்ன, அந்த மெஷினை கண்டுபிடிச்ச இன்வென்டர். அவரு அந்த மெஷினை தவிர வேற எந்த ஒரு தாட்டும் அவருக்கு இருக்காது. ஓகேவா? His monomania cost him his friends. ஓகேவா? அவன் இப்படி பிடிவாதமா இருக்கிறதுனால அவனை விட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க. அவன் சொல்றதுதான் அவன் செய்வான், மத்தவங்க சொல்றத கேட்கவே மாட்டான் அப்படின்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மோனோ அப்படின்னாலே ஒன் அப்படின்னு அர்த்தம். சரியா? இது எல்லாருக்குமே தெரியும். தென் மோனோமேனியாக், மோனோமேனியா, மோனோமேனியாக்கல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஐக்கனோகிளாஸ்ட். ஸோ ஐக்கனோகிளாஸ்ட் அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தனக்கு பிடிக்காத ஒரு இடத்த போயிட்டு தாக்கி அழிக்கிறது. இது வந்து நம்ம ரிலீஜியஸ் வச்சு இது பண்ணலாம். ஓகேவா? இப்ப ரிலீஜியஸ் ரிலேட்டடா ப்ராப்ளம் வருது இல்ல, எனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த கோயில போய் உடைச்சிருவாங்க, இல்ல ஒரு அந்த மதம் சார்ந்த இதை போயிட்டு உடைக்கிறது, அந்த மாதிரி நிறைய நடக்கும். அதுதான் என்னன்னா ஐக்கனோகிளாஸ்ட். ஐக்கனோகிளாஸ்ட் அப்படின்னா a person who attacks cherished beliefs, traditions or institutions as a mistaken or foolish. இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். நம்ம ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், ஒரு ரிச்சுவல் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், ஆனா இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம்னு சொல்லிட்டு அதை போயிட்டு அடிச்சு உடைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறைய இதனால கலவரம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு நம்ம இந்தியால எல்லாம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஐக்கனோகிளாஸ்ட்னா ஒருத்தவங்களோட நம்பிக்கை இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதை போய் உடைக்கிறது, அதை போய் சீர்குலைக்கிறது. இதுதான் என்னன்னா ஐக்கனோகிளாஸ்ட் அப்படிங்கிற டைப் ஆஃப் பர்சன். மதிக்கப்படும் நம்பிக்கைகள், மரபுகள் அல்லது நிறுவனங்களை தவறானவை என்று தாக்கி உடைக்கும் சீர்திருத்தவாதி. இதுவும் பாசிட்டிவ்லயும் எடுத்துக்கலாம், நெகட்டிவ்லயும் எடுத்துக்கலாம். சில இடத்துல இப்போ பெரியார் கொண்டு வந்தது அது சிலது பாசிட்டிவ் இருக்கு, சிலது நெகட்டிவும் இருக்கு. ஸோ அப்போ அப்படியும் எடுத்துக்கலாம். நம்ம என்னன்னா அதுதான் நம்ம ஐக்கனோகிளாஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, மொத்தமே வேண்டான்னு சொல்ல முடியாது. ஒருத்தவங்களோட நம்பிக்கையை போய் நம்ம எப்படி வந்துட்டு அதை வேண்டான்னு சொல்ல முடியும், அது தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு போய் எப்படி இது பண்ண முடியும்? ஓகே, சீர்திருத்த வேண்டியது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா மக்களும் சாமி கோயிலுக்கு போய் கும்பிடலாம், அதே மாதிரி எல்லாரும் சமமானவங்க தான், சதி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சொன்னதெல்லாம் ஒரு சீர்திருத்தம், அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்பிக்கையை தடுக்கிறது அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதே இது மத்தவங்களோட உண்மையா கடவுளே இல்ல, சாமி இல்ல வந்து சாமி இருக்கு, ஒருத்தங்க இப்ப நான் வந்து எனக்கு சாமி இருக்கா வேண்டாமா அப்படின்னு சொல்றது என்னோட அது நம்பிக்கை, அது என்னோட நம்பிக்கை. அதை நீங்க வந்து ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது, சீர்குலைக்க கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி. ஓகேவா? யாரா இருந்தாலும் உங்களோட நம்பிக்கை, உங்களுக்கு கடவுள் இருக்குன்னா ஓகே, இல்லைன்னா ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அதை போய்
நீ அதை பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேர்ல பகுத்தறிவு அப்படிங்கிற பேர்ல போய் மத்தவங்களுக்கு கெடுதல் ஏற்படுத்தக்கூடாது. அதுதான் இங்க சொல்றோம். அதுதான் என்ன இந்த ஐக்ளோகிளாஸ்ட். ஓகேவா? ஒரு இதாவே பார்த்துட்டோம், ஒரு கருத்தாவே பார்த்துட்டோம். ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு இது இருக்குல்ல, அது யாருமே நம்ம வந்து போய் மத்தவங்களோட விஷயத்துல நம்ம இது பண்ணக்கூடாது, மத்தவங்களோட நம்பிக்கையில எந்த ஒரு சேஞ்சும் பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம எதுவும் ப்ராப்ளம் ஏற்படுத்தக்கூடாது. அதுதான் அவங்க செரீஸ் தான். அவங்க வந்து என்னன்னா ரொம்ப மதிக்கத்தக்க அந்த ட்ரெடிஷன்ஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஓகேவா? இது வந்து இந்தியாவில மட்டும்தான் நடக்குது. இப்ப சைனால இல்ல வந்து ரஷ்யாலயோ வேற எங்கேயோ பாத்தீங்கன்னாலும் அவங்களோட ட்ரெடிஷன்ஸ் கல்ச்சர் எல்லாத்தையுமே ஓப்பனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க. அதுல யாராவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனா இந்தியாவில அப்படி கிடையாது. யாருனாலும் யாரையும் போய் வந்து யாரோட நம்பிக்கையினாலும் உடைக்கலாம், எதனாலும் சீர்திருத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா வரலாம். அந்த மாதிரி நிறைய இந்தியாவில மட்டும் இந்த மாதிரி விஷயம் நடக்குது. ஓகேவா? ஜஸ்ட் இது ஒரு இதா சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ இதோட சினானியம் பாத்தீங்கன்னா ரிபல், ஃப்ரீ திங்கர், ரேடிக்கல், டிசென்டர். ரேடிக்கல் மைண்ட் செட்ல இருப்பாங்கல்ல, இப்போ ஜென்சி ப்ரோட்டஸ்ட் எல்லாம் அங்கங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுதான் என்னன்னா ரேடிக்கல் மைண்ட் செட். சரியா? ஓகே, இது இங்க பண்றது இது நல்லது, அது சரியா தப்பான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு விஷயம் இவங்க கொண்டு வந்திருக்காங்க, அது சரியா தப்பான்னு கிடையாது. ஆனா உடனே வந்து ஒரு அதுக்கான ப்ரோட்டஸ்ட் ஆரம்பிச்சிருது. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டில ஆரம்பிச்சாங்கல்ல, அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஐகோனோகிளாஸ்ட்ங்கிறது. அது என்னன்னா ஒரு இடத்துல அதை வந்து வேற மாதிரி அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கலாம். ஆனா என்னமோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு அந்த பார்ட்டிக்கு ப்ரோட்டஸ்ட் அது இதுன்னு. ஆனா அந்த பார்ட்டியோட லீடர் அமெரிக்கால இருக்காங்க. அமெரிக்கால இருந்துட்டு இங்க எப்படி வந்து அதை ரன் பண்ண முடியுதுன்னு தெரியல. சோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஜியோ பாலிடிக்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா இதுல வந்து நிறைய என்னன்னா யூபிஎஸ்சி லெவல்ல ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இதெல்லாம் தேவை. இந்த மாதிரி எப்படி டிப்ளமேட்டிக்கா இருக்கணும், எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அது நமக்கு தேவையில்லை. நம்ம எஸ்எஸ்சி ரிலேட்டடா பார்க்கலாம். சரியா? ஆண்டனியம் பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மிஸ்ட், ட்ரெடிஷனலிஸ்ட், கன்சர்வேட்டிவ். கன்சர்வேட்டிவ்னா அந்த பாலிசி எப்படி இருக்கோ அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மேக்ஸ் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்லயே பண்றோம், ஷார்ட்கட் மெத்தடும் இருக்கு. அந்த மாதிரி சரியான வழியில பண்றது, ட்ரெடிஷ்னலா என்ன பண்ணணுமோ அதே மாதிரி பண்றது. கன்ஃபார்மிஸ்ட் என்ன இருக்கோ அதை அப்படி பண்றது. ஓகேவா? ட்ரெடிஷ்னல் அது எல்லாத்தையும் கல்ச்சர் எல்லாத்தையும் அப்படி ஃபாலோ பண்றது. தென் இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா the iconoclast challenged every old rule. ஓகேவா? முன்னாடி இருந்த ரூல் எல்லாம் அதை சேலஞ்ச் பண்றாங்க, அதை எதிர்க்கிறாங்க. இந்த இடத்துல சேலஞ்சுங்கிறது எதிர்க்கிறத குறிக்கும். அண்ட் iconoclastic director broke the generous cliches. ஓகேவா? ஒரு படம்னா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், அந்த காலத்துல இருந்து இதே மாதிரிதான் படம் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி விஷயத்த அந்த கிளிச்சு வழக்கமா வரக்கூடிய பழமையா வரக்கூடிய பேனல் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். அந்த மாதிரி விஷயத்த வந்து ஒரு ஐகனோகிளாஸ்டிக் டைரக்டர் வந்து உடைக்கிறாரு. இந்த மாதிரி இப்படிதான் படம் இருக்கணுமா, படம்னா இப்படிதான் இருக்கணுமா, நான் அதை மாத்துவேன், அதை சீர்திருத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ அந்த ஐகனோகிளாஸ்ட் அப்படின்னாலே சீர்திருத்தவாதி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சரியான வழியும் இருக்கலாம், நெகட்டிவான வழி, பாசிட்டிவான வேலையும் இருக்கலாம், நெகட்டிவான வேலையும் இருக்கலாம். சோ இமேஜ் ட்ரெடிஷன் பிரேக்கர். ஐகனோகிளாஸ்ட்னால என்ன, அந்த கல்ச்சரை பிரேக் பண்றவங்க, ட்ரெடிஷனை பிரேக் பண்றவங்க. ஏத்திஸ்ட்னா என்ன, தீஸ்ட் அப்படின்னாலே காட்னு பார்த்தோம். ஏத்திஸ்ட்னா என்ன, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. ஓகேவா? a person who does not believe in the existence of god or gods. இருக்கட்டுமே. சோ அதனால என்ன பண்றது, சோ எல்லாரும் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் என்ன இது. ஓகே, கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னா இருக்கிறாங்க, அது தீசியம். அதே இது ஏத்திஸ்ட் அப்படின்னா கடவுளே இல்ல அப்படின்னு சொல்றது, அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒவ்வொருத்தவங்களோட பிலீஃப், அது நம்ம எல்லாரோட பிலீஃபும் அவங்கவுங்க என்ன பிலீஃப் பண்றாங்களோ அதை அப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க தியாலஜி, மோனோதிசம், பாலிதிசம் இருக்கு. மோனோதிசம்னா ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றது. பாலிதிசம் அப்படின்னா நிறைய கடவுள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. தியாலஜி அப்படிங்கிறது அது சயின்ஸ் ரிலேட்டடா வரும், படிப்பு ரிலேட்டடா வரும். ஓகே, அப்போ எந்த ஒரு கடவுளின் இருப்பையும் நம்பாதவர் தான் யாரு, ஏத்திஸ்ட். அதுக்கு நாத்திகர், தமிழ்ல நாத்திகம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, அடுத்து நான் பிலீவர் அல்லது ஃப்ரீ திங்கர். ஓகேவா? ஓப்பன் மைண்ட் பர்சனா இருக்காங்க, ஃப்ரீ திங்கரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தென் தீஸ்ட், பிலீவர், டெய்ஸ்ட் அப்படிங்கிறது, தீஸ்ட்னாலே என்ன, அப்படி கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கிறவங்க, கடவுள் இருக்காங்க, கடவுள் இருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்றவங்க. சரியா? as an atheist she found meaning in a human kindness. ஓகேவா? மனிதத்துல ரொம்ப மனிதம் அப்படின்னாலே ரொம்ப அன்பான ஒரு விஷயம். கடவுள் அசன் ஏத்திஸ்ட், அவ ஏத்திஸ்டா இருந்தாலுமே, நாத்திகவாதியா இருந்தாலுமே மனுஷங்க ரொம்ப அன்பானவங்க அப்படிங்கிறத வந்து அவ கண்டுபிடிச்சிருக்கிறா, ஃபவுண்ட், அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்றதுதான்
இங்க கொடுத்துருக்காங்க, நம்பிக்கையா கொடுத்துருக்காங்க. டிபேட், த ஏத்திஸ்ட் அண்ட் த பிரீஸ்ட் டிபேட்டட் காம்லி. ஓகேவா? ஏத்திஸ்ட்னா யாரு? கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க. பிரீஸ்ட்னா யாரு? கடவுளை வந்துட்டு வழிபடுறவங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் டிபேட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் அமைதியா ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. ஓகேவா? கடவுள் இருக்குன்னு நான் சொல்றேன், கடவுள் இல்லைன்னு சொல்றேன், அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வாக்குவாதம். ஓகேவா? அப்ப தியோ அப்படின்னாலே காடு, அப்படின்னா இல்ல அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் காட் அப்படிங்கிறது மீனிங். ஏத்திசம், ஏத்திஸ்ட், ஏத்திஸ்டிக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். தென் லீச்சர், இப்படி இது வந்துட்டு ஒரு நெகட்டிவான ஒரு வே தான். ரொம்ப ஒரு மேனை குறிக்கும். ரொம்ப ரொம்ப வந்து வெறி கொண்ட ஒரு மேன் இல்ல வந்துட்டு ரொம்ப நெகட்டிவான ஒரு இது இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசிவ் ஒரு டிசையர், ஆசை, பேராசை. மத்தவங்க மேல ஒரு பேர் ஆசை இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்களை குறிக்கக்கூடியது. சரியா? இது ஒரு நெகட்டிவான வேர்டு தான். இதுக்கு எக்ஸாம்பிள் லிபர்டைன், உமனைசர் அப்படின்னு சொல்றாங்க, ரேக்குன்னு சொல்றாங்க. இதோட ஆன்டனியம் ஏசெட்டிக். ஏசெட்டிக்னா என்ன? ஏசெட்டிக் செலிபேட் எல்லாம் நம்ம ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். பியூரிட்டன், தூய்மையான, ஓகே, புனிதமான அப்படிங்கிற மாதிரி. ஓகே, எந்த ஒரு இல் வாழ்க்கையோ இல்ல எந்த ஒரு இன்பமோ, என்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்பமோ எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி துறந்து வாழ்வாங்கல்ல, அவங்கதான் யாருன்னா ஏசெட்டிக். அப்படி இவங்களுக்கு அப்படி ஆப்போசிட் வருவாங்க தான் அவங்க உமனைசர். ஓகேவா? ரொம்ப இன்பத்துல ரொம்ப ஆசை, ரொம்ப டிசைர் இருக்கிறவங்க மேல இருக்கிறது லீச்சர் அப்படிங்கிறது. லஸ்ட்ஃபுல் மேன்னு சொல்லலாம், ரொம்ப டிசைர் இருக்கிறவங்க. ஓகே, அதுக்கு அப்படி ஆப்போசிட் ஆசெட்டிக். இவங்களுக்கு எந்த ஒரு ஆசையும் இருக்காது, எந்த ஒரு இதுவுமே இருக்காது, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு சின்ன ரூம்ல ஒரு ஓரமா இருக்கிறதுனால இருந்துக்குவாங்க. ஒரு ஞானி மாதிரி. ஒரு ஏசெட்டிக் அப்படின்னாலே, ஏசெட்டிக் செலிபேட் பர்சனாலே என்ன, இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. செலிபேட் அப்படிங்கிறது ஓகே, இதெல்லாம் என்ன, இது மாங்க் மாதிரி வாழ்றது. சரியா? அதுதான். The film's villain is sneering leecher. ஓகே, அந்த ஃபிலிம்ல இருக்கக்கூடிய வில்லன்னால எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க. எல்லா படத்துலயுமே மோஸ்ட்லி அப்படிதான் காமிப்பாங்க. His lecherous remarks made everyone uncomfortable. அவன் அந்த மாதிரி ஒரு இதா பேசினது மத்தவங்களுக்கு இத வந்து ஏற்பட்டுச்சு. மத்தவங்களுக்கு முகம் சுளிக்கும் இது மாதிரி இருந்துச்சு. ஓகே, அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, எல்லாரையுமே அன்கம்ஃபர்டபுளா ஆக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதோட இது ஃபேமிலி பாத்தீங்கன்னா லீச்சர், லீச்சரி, லீச்சரஸ் அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹைப்போகாண்ட்ரியாக். ஓகே, ஹைப்போகாண்ட்ரியாக் அப்படிங்கிறது a person who worries constantly and excessively about their health, imagining they are ill. ஓகே, ஹைப்போகாண்ட்ரியாக் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைப்போ அப்படின்னாலே அண்டர் அப்படின்னு பார்த்தோமா, அண்டர் அண்டர். இதுல கான்ட்ரோஸ் அப்படிங்கிறது நம்ம வயிற்று பகுதியை கொடுக்குறாங்க, அதுல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நமக்கு எப்பவுமே ஏதோ ஒரு நோய் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கும். எனக்கு ஒருவேளை சுகர் இருக்குமோ, ஒருவேளை இந்த பிரச்சனை இருக்குமோ, அந்த மாதிரி எனக்கு ஒருவேளை கேன்சர், இது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு ஒரு நெகட்டிவான வேல நடப்பாங்கல்ல, எப்பவுமே ஒரியா இருப்பாங்கல்ல. ஓகே, நமக்கு ஏதாவது நோய் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி எப்பவுமே அந்த ஒரியில இருக்கிறவங்க, அவங்களோட ஹெல்த் பத்தி ஒரியில இருக்கிறவங்க தான் என்னன்னா ஹைப்போகாண்ட்ரியாக் அப்படின்னு சொல்றோம். சரியா? தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதோட சினானியம் ஹெல்த் வாரியர், வாலட்டினேரியன். ஓகே, வாலட்டினேரியன். இதுக்கு டைரக்ட் ஆன்டனியம் எதுவும் இல்ல. சோ ஹைப்போகாண்ட்ரியாக் ரஷஸ் த டாக்டர் டு ஓவர் எவ்ரிதிங். ஒரு சின்ன தலைவலினாலும் டாக்டரை போய் பார்ப்பாங்க. சாரி, ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனாலும் டாக்டரை போய் பார்ப்பாங்க. ஐயோ எனக்கு ஏதோ பெருசா ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல, தனக்கு நோய் ஏற்பட்டுமோ பயத்துல இருக்கிறது தான் ஹைப்போகாண்ட்ரியா. ஹிஸ் ஹைப்போகாண்ட்ரியா மேட் ஹிம் ஃபியர் எவ்ரி ஹெட்ஏக். சின்ன தலைவலினாலும் அவனுக்கு வந்து ரொம்ப பயத்தை கொடுக்குது. இமேஜின்ஸ் பீயிங் இல். உண்மையாவே ரொம்ப நமக்கு ஏதோ உடம்பு சரியில்லையோ, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க. ஹைப்போகாண்ட்ரியாக்கள் அதோட ஃபேமிலி வேர்ட்ஸ். சரி, இப்ப இந்த ஸ்டோரி பாருங்க, ஸ்டோரி ரீட் பண்ணுங்க. த பிரான்ச் ஆபீஸ். ஓகேவா? ஒரு ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி வாசிக்கலாமா? The new branch office was gallery of difficult characters. ரொம்ப ஒரு கடினமான கேரக்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே நெகட்டிவான சென்ஸ்ல தான் மேக்ஸிமம் வந்துச்சு பாத்தீங்களா. ஒரு கடினமான ஒரு கேரக்டர்ஸ் இருக்காங்க. The manager was a martinet. மார்டினட்னா என்ன? அவரு எடுத்தபடி இருக்கணும், ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய, டிசிப்ளின்டா இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர். அவர் என்ன பண்றாரு, இன்சிஸ்ட் பண்றாரு, வற்புறுத்துறாரு that every form be filled in triplicate and submitted
எக்ஸாக்ட்லி அஸ் டைம். எல்லா ஃபார்மையும் சரியா ஃபில் பண்ணி எக்ஸாக்டா டயத்துக்கு சப்மிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இன்சிஸ்ட் பண்றாரு. இந்த லைன் புரிஞ்சா? சரி. அடுத்து, hovering at his elbow stood his assistant, a shameless psychopath who agreed with his every word. ஓகேவா? hovering at the elbow அந்த சைக்கோபேட்னா யாரு? சைக்கோபேட்னா யாரு? அப்படியே போய் முதலாளி காலில் விழுந்துருவாங்க. முதலாளிக்கு ஆமாசாமி போட்டு தலை குனிஞ்சு கை கூப்பி வணங்கி அவங்க என்ன செஞ்சாலும் சொன்னாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அதை செய்யறவங்க, அவங்க வார்த்தையை அப்படி கேட்கிறவங்க, அதை அப்படி அக்செப்ட் பண்றவங்க. அவங்களுக்கு ஒரு வெக்கமே இருக்காது. சோ பாகிஸ்தான் எப்படி யுஎஸ்ஏ காலில் போய் விழுந்து கிடக்காங்களோ அது மாதிரி. In design sat a dilettante, ஓகேவா, who dabbled in a dozen hobbies but had mastered none, and across from him a loud. இந்த டைலட்டன்ட் என்னன்னா, அவருக்கு நிறைய ஹாபி இருக்கு, 1000 ஹாபி இருக்கு, ஒரு 100 விஷயத்த பண்றாங்க. ஒரு நாளைக்கு கிரிக்கெட் போவாங்க, ஒரு நாளைக்கு மியூசிக் போவாங்க, ஒரு நாளைக்கு டான்ஸ் போவாங்க. அந்த மாதிரி நிறைய ஹாபிஸ் இருக்கு. ஆனா எதுலையுமே அவங்க சிறந்து விளங்கல, அவங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன, அந்த வேர்ட் தான் என்ன, டைலட்டன்ட். அதுதான் இங்க சொல்றாங்க. மாஸ்டர்ட் நன், ஹேட் நிறைய ஹாபி இருக்கு, ஆனா எதையுமே மாஸ்டர் பண்ணல, எதுலையுமே சிறந்து விளங்கல. அக்ராஸ் ஃப்ரம் அ லவுட் சாவினிஸ்ட். சாவினிஸ்ட்னா யாரு? ஃபாரெவர் கன்வின்ஸ் ஹிஸ் ஓன் டீம் வாஸ் சுப்பீரியர் டு ஆல் அதர்ஸ். சாவினிஸ்ட்னா என்ன? தன்னோட மக்கள் தான் நல்லவங்க, தன்னோட டீம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றாங்க. ஓகேவா? எல்லாரை விட இவங்க தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி, தன்னோட ஓன் டீம் தான் சுப்பீரியர் சொல்லி இவங்க கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. அடுத்து, the finance head was monomaniac about cost cutting, thinking of little else. Okay, while அதாவது இந்த மோனோமேனியாக் இருக்காங்கல்ல, மோனோமேனியாக்னா என்ன? மோனோமேனியாக்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் சரி, பிடிச்ச முயலுக்கு 3 கால், அந்த மாதிரி இருக்கிறவங்க மோனோமேனியாக். ஓகேவா? அவங்க காஸ்ட் கட்டிங் பத்தி மோனோமேனியாக்கா இருக்காங்க, பிடிவாதமா இருக்காங்க. சரியா? அடுத்து, while the brilliant young coder was a cheerful iconoclast who questioned every old rule. ஓகே, ஒரு இப்ப யங்கா இருக்கக்கூடிய ஒரு ஐகோனோகிளாஸ்ட், அவங்க வந்து ஓல்டு ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இப்போ ஜென்சிக்கெல்லாம் அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்குல்ல, அவங்க எல்லாம் ஓல்டு ட்ரெடிஷனை நம்ப மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஐகோனோகிளாஸ்ட். ஓல்டு ட்ரெடிஷன் எல்லாத்தையுமே வந்து இது ஏன் இப்படி பண்ணணும், ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா ரூலையுமே கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து, அட் லஞ்ச் த டாக் turned philosophical and one engineer confirmed atheist. லஞ்ச்ல ஒரு அது வந்து பிலாசபிக்கலா மாறுது. ஒரு எப்படி சொல்றது, பிலாசபினா என்ன, ஒரு நல்லது ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு இதா சொல்றது, சொற்பொழிவா சொல்றது. சொற்பொழிவுன்னு சொல்ல முடியாது, இந்த இடத்துல என்ன வரலாம், என்ன சொல்லலாம், பிலாசபி அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, நம்ம நிறைய தத்துவம் எல்லாம் பேசுவோம்ல, அதை கூட எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். தத்துவமா பேசுறேன்னு நினைச்சிட்டு ஒரு இன்ஜினியர் வந்துட்டு அவர் ஒரு ஏத்திஸ்ட்னு சொல்லிடுறாரு, ஏத்திஸ்ட்னு மத்தவங்களுக்கு வெளி காமிச்சிடுறாரு. ஓகே, பிலாசபிக்கல்லாம் தத்துவம் அப்படி ரிலேட்டடா வச்சுக்கலாம். ஓகே, பிலாசபிக்கல் குட் ஹாப்பிலி டிபேட் பிலீஃப் வித் எனிஒன் ஹூ கேர்டு டு ஆர்கியூ. அவரு தன்னோட பிலீஃப், நான் கடவுள் இல்ல அப்படிங்கிற ஒரு பிலீஃப தத்துவார்த்தமா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காராம். ஓகேவா? HR quietly kept a file on an aging leacher whose remarks made his colleagues uncomfortable. அந்த லீச்சர்னாலே எப்படி என்ன, ரொம்ப அதீதமா டிசைர் கொண்டவங்க பெண்கள் மேல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அவங்க மத்தவங்க எல்லாம் அவங்க பேசுற பேச்சு அந்த மாதிரிதான் இருக்கும், கொஞ்சம் இழிவா இருக்கும். அப்போ அது வந்து மத்தவங்களை அன்கம்ஃபர்டபுள் ஆக்குச்சு. Another on a hypochondriac who found in sick over every imagined symptom. லேசா ஒரு முட்டு வலி ஏற்பட்டாலும், ஐயோ நமக்கு முட்டுல ஏதாவது அடிபட்டுருச்சோ, முட்டுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி பயப்படுறவங்க, அவங்கதான் யாரு, இந்த ஹைப்போகாண்ட்ரியாக் அப்படிங்கிறவங்க. ஓகே, ஈவன் த ஷார்ப் டெம்பர்ட் சூப்பர்வைசர் unkindly labeled a virago in a less polite age and had to admit the place was never ever dull அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல என்னன்னா, ஒரு ஷார்ப் டெம்பர்ட் அப்படின்னா என்ன, ரொம்ப கோவப்படக்கூடிய, இது ஒரு பெண்ணை குறிக்குமா? விராகோ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு பெண், ஒரு கோபம் கொண்ட பெண், ஒரு சினம் கொண்ட பெண், ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பெண், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண். சரியா? அவங்கள மீன் பண்றதுதான் விராகங்கிறது.
சோ அப்ப இந்த இடத்துல என்ன எவர் டல், இந்த இடம் வந்துட்டு ஹேட் டு அட்மிட் த பிளேஸ் வாஸ் நெவர் எவர் டல், இந்த இடம் ஒரு சலிப்பா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்றது வருது. ஓகே, ஓவராலா இந்த இடத்துல பிரான்ச் ஆபீஸ் அப்படிங்கறதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அதுல மேரிட்டன் அப்படின்னா எப்படி இருக்கிறாங்க, சைக்கோபாண்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க, டைலட்டன் அப்படிங்கிற பர்சன் என்ன பண்றாங்க, அந்த அவங்களோட டைப் எப்படி அப்படிங்கறத நம்ம இந்த ஸ்டோரியை வச்சு பார்த்திருக்கிறோம். ஓகே சரி, ஸ்டோரி அப்படி இதை நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க கூட ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, ஒரு சென்டென்ஸை நான் வாசிக்கும் போதே அந்த வேர்டோட அர்த்தத்தை நான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்குதான் நம்மளால அதுக்கு தான் ரீடிங் வந்து நிறைய பண்ணணும்னு சொல்றது. சோ இப்ப அடுத்து அந்த ஃபேமிலி வேர்ட்ஸ் பார்த்துலாமா, ரூட் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம், கோர் வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம், அதுல இருக்கக்கூடிய ஃபேமிலி வேர்ட்ஸ். இப்போ மார்டினெட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபேமிலி வேர்ட்ஸ். மார்டினெட் அப்படின்னா, மார்டினெட் அப்படிங்கிறது என்ன, இது ஸ்ட்ரிக்டான ஆபீசர், ஸ்ட்ரிக்ட் ஆபீசரை குறிக்கும். மார்டினெட்டிஸ் அப்படிங்கிறது, மார்டினெட்டிஸ் ஓகே, மார்டினெட்டிஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், இதுவும் அதே தான், ரிஜிட் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினரா இருக்கிறவங்க. தென் சைக்கோபான்சி அப்படிங்கிறவங்க யாரு, செல்ஃப் சர்விங் ஃபிளாட்டரி ஆஃப் த பவர்ஃபுல். ஓகே, அப்படி போய் காலிலே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறது. ஓகே, தன்னோட சுய லாபத்துக்காக மத்தவங்க காலிலே விழுறவங்க. சைக்கோபான்சினாலும் நவுன் தான், சைக்கோபான்டிக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேவா, முகஸ்துதி இந்த வார்த்தை நம்ம நிறைய பார்த்துட்டோம், கிளிப்ல போய் பார்த்திருப்போம். ஓகே, கிளிப் அப்படிங்கிறது தன்னோட நன்மைக்காக மத்தவங்க கிட்ட அப்படி வளைஞ்சு கொலைஞ்சு பேசி அவங்க காலில் அடிபணிஞ்சு விழுறது, அதுதான். ஓகே, சைக்கோபான்டிக். டைலட்டன்டிசம், டைலட்டன்டி பார்த்தோம்ல. சோ டைலட்டன்டி அப்படிங்கிறது என்ன, அது என்னனாலும் சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக வேலையை பண்றது, அது முழு இன்ட்ரெஸ்ட் இல்லாம முழு ஈடுபாடு இல்லாம ஜஸ்ட் பொழுதுபோக்குக்காக பண்றதுதான் டைலட்டன்டி. டைலட்டன்டிஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், அது பார்த்து வச்சுக்கோங்க. தென் டைரோ. டைரோ அப்படின்னாலே புதுசு. ஓகேவா, ஒரு விஷயத்துல ரொம்ப புதுசு, நியூ. நெய்வ் அப்படின்னு சொல்லலாம், நோவைஸ் அப்படின்னு சொல்லலாம். நோவைஸ் அப்படின்னாலும் பச்சை மண்ணு, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த விஷயத்துல, இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கான். ஓகே, ஒரு ஆரம்ப நிலையை குறிக்கிறது தான் நோவைஸ் அப்படிங்கிறது. நோவைஸ் அப்படிங்கிறது நெய்வ் அப்படின்னு சொல்லலாம், நோவைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டைரோ அப்படின்னாலும் அதுதான் ரொம்ப முக்கியமான வேர்டு. அடுத்து விர்டோசோ அப்படின்னாலே அவங்க வந்து கிரேட், அந்த ஒரு விஷயத்துல அவங்க தலை சிறந்தவங்க, அதுல நல்ல ஸ்கில்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கிரிக்கெட்னா விராட் கோலி, தோனி, MS தோனி, தென் வந்து ரோஹித் சர்மா, இவங்கெல்லாம் என்ன அதுல அந்த ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணவங்க. கிரிக்கெட்ல இவங்கெல்லாம் மாஸ்டர்ஸ் அப்படி சொல்லலாம். சச்சின் தெண்டுல்கர் இவங்கெல்லாம் விர்டோசோ. ஓகேவா, விர்டோசோ ஆஃப் கிரிக்கெட்ல அவங்கெல்லாம் தான் விர்டோசோ அப்படி சொல்றது. விர்டோசோ அப்படிங்கிறது. இத விர்ச்சுவஸ் அப்படின்னு சொல்றாங்க. வர்ச்சோ. ஓகே, இது ப்ரொனன்சியேஷன் பாருங்களேன், வர்ச்சோசோ. எப்படி வர்ச்சோசோ அப்படின்னு சொல்லணும். விர்டோஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, விர்டோஸ்லாம் சொல்லக்கூடாது, வர்ச்சோசோ. சரியா, வர்ச்சோசோனா கிரேட் ஸ்கில் இருக்கிறவங்க, சச்சின் டெண்டுல்கர் மாதிரி. டயாஃபேனஸ் அப்படிங்கிறது, ஓகே, டயாஃபேனஸ் அப்படிங்கிறது ஊடுருவி தெரியும், மெல்லிய, ரொம்ப டெலிகேட்டா இருக்கிறது, டிரான்ஸ்பேரண்டா இருக்கிறது. டிரான்ஸ்பேரண்ட் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, டயாட்டோஸ்னா இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியும். ஸோ அதுதான் டயாஃபேனஸ், அதோட மீனிங். அடுத்து டெர்மாகண்ட் அப்படிங்கிறது சண்டைக்காரங்க, அதட்டும் பெண், ரொம்ப ஸ்கோல்ட் பண்ற, திட்டக்கூடிய, ரொம்ப ஒரு அதட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதட்டும், சண்டைக்கார, குவாரல்சம் அப்படின்னா சண்டை, அதுதான் என்னன்னா டெர்மாகண்ட். ஹாரிடன் அப்படின்னாலும் ஒரு ரொம்ப முரட்டுத்தனமா ரொம்ப கடும் கோபம் கொண்ட பெண்ணை குறிக்கக்கூடியது, வயதான பெண், ரொம்ப ஓல்டு உமனை குறிக்கக்கூடியது ஹாரிடன். அடுத்து நிம் அப்படிங்கிற வேர்டு ரிலேட்டடா, சினானியம்னா தெரியும், அந்த சொல்லுக்கு சேம் மீனிங் இருக்கிறது சினானியம், சேம் நேம் சேம் மீனிங் இருக்கக்கூடியது. ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு அதே மீனிங் இருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை. சோ ஒரே பொருள் தரும் சொல். ஆண்டனிம் அப்படின்னா அதுக்கு எதிர் சொல், அப்படியே ஆப்போசிட். ஓகே, ஹோமோனியம் இதெல்லாம் வந்து இப்ப எக்ஸாம்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2025 ஹோமோனியம் அப்படிங்கிற டாபிக் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. சோ அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஹோமோனியம் அப்படின்னா ஒரு சொல் ஒரே மாதிரி, a word spelled or sounding the same but with different meaning. ஒரே வேர்டு தான், ஒரே மாதிரி தான் வாசிப்போம், ஒரே மாதிரி தான் உச்சரிப்போம், ஆனா அந்த ரெண்டு வேர்டுக்கும் வேற மீனிங் இருக்கும். சரியா, ஒரே எழுத்து ஒலி வேறு பொருள் கொண்ட சொல்.
பொருள் மட்டும் மீனிங் மட்டும் வேற இருக்கும். ஆனா எழுத்தும் சரி சவுண்டும் சரி ஒரே மாதிரி இருக்கும். அதே ஹோமோபோன் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா a word sounding the same but spelled differently. ஓகேவா? spelled differently அப்படின்னா ஒரே ஒலி வாசிக்கிறது ஒரே மாதிரியே இருக்கும், ஆனா எழுத்து டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க வேர்டு வந்து சேம், சவுண்டும் சேம், மீனிங் மட்டும் டிஃபரண்ட். இது வந்து ஹோமோனியம், ஹோமோனியம்க்கு வரும். அதே இது ஹோமோபோனுக்கு பாத்தீங்க அப்படின்னா வேர்டு வந்து வேர்டு சவுண்டிங் சேம், வேர்டு சேமா இருக்கும், எப்படி சொல்றது சவுண்டிங் வேர்டு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஹோமோபோன்ல வேர்டு டிஃப்ரெண்டா இருக்கும், சவுண்ட் சேமா இருக்கும். ஓகே, ஹோமோனியம்க்கும் ஹோமோபோனுக்கும் இதுதான் வித்தியாசம் இருக்கும். இங்க ரெண்டுமே சேமா இருக்கும், வேர்டும் சரி சவுண்டும் சரி சேமா இருக்கும். ஆனா ஹோமோபோன்ல வேர்டு டிஃப்ரெண்டா இருக்கும், அதுல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா சேம் சவுண்ட் வரும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஹோமோபோன் ஹோமோனியம் கிளாஸ்ல கொண்டு வரேன், சரியா? ஓகே, ஜஸ்ட் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க, வேர்டு சேமா இருந்தா அது ஹோமோனியம், வேர்டு டிஃப்ரெண்டா இருக்கு சவுண்ட் சேமா இருக்கும் அது ஹோமோபோன், சரியா? அப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேட்ரோனிமிக். பேட்ரோனிமிக் அப்படிங்கிறது பேட்ரோ அப்படின்னாலே தந்தை வழி. அப்போ தன்னோட பேரு தந்தை வழி ரிலேட்டிவ்ஸ் தந்தை வழியா ஒரு பேர் வந்திருக்கு அப்படின்னா பேட்ரோனமிக். ஓகே, பேட்ரோனிமிக். அதே இது சூடோனியம். சூடோனியம் அப்படிங்கிறது சூடோ அப்படின்னாலே பொய்யான, ஓகே, மறைமுகமா இருக்கக்கூடிய, அதுல எந்த ஒரு இது இல்லாதது அர்த்தம். புனை பெயர், ஃபால்ஸ் ஆர் பென் நேம் அப்படின்னு சொல்றாங்க சூடோனியம் அப்படிங்கிறது. சூடோ அப்படின்னாலே ஒரு ஃபால்ஸ், அதுல ஒரு அது ஒரு சும்மா ஒரு உண்மை இல்லாம சும்மா ஒரு பொய்க்காக, ஓகே, ஒரு இதுக்கு ஒரு இதை மறைக்கிறதுக்காக ஒரு விஷயத்த இல்லாம இருக்கிறதுக்காக வைக்கிறது தான் ஃபால்ஸ் நேம். சூடோனியம் அப்படின்னா அந்த மாதிரி தன்னோட உண்மையான புனை பெயர், உண்மையான பெயரை மறைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நிறைய பேர் பேரை வந்து பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி போடுவாங்க, அதுதான் பொய் பெயர். அடுத்து பேட்டர்னல், பேட்டர்னிட்டி. ஸோ பேட்டர்னல் அது ரிலேட்டடா பார்க்கலாம். பேட்டர்னல் அப்படின்னாலே தந்தை சார்ந்த, தந்தை வழியா ரிலேட்டடு. பேட்டர்னிட்டி அப்படிங்கிறது நவுன், பேட்டர்னல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். பேட்டர்னலிசம் அப்படிங்கிறது அந்த கட்டுப்பாடு, ஆட்சி, ஒரு ஃபாதர்லி கண்ட்ரோல் தட் லிமிட்ஸ் அதர்ஸ் ஃப்ரீடம். ஓகேவா? கட்டுப்பாடுனா இப்ப நம்ம ஃபாதர் இருக்கிறாங்க, ஸோ அவங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய கட்டுப்பாடு போடுவாங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கட்டுப்பாடு பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம், அதுதான் என்ன சொல்றாங்க, அது நவுன், பேட்டர்னலிசம். ஓகேவா? அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றதுக்கு பேர் தான் பேட்டர்னலிசம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பேட்ரியாக். பேட்ரியாக் அப்படின்னா அப்பா கிட்ட இருந்து மகனுக்கு வர்ற அந்த ஆட்சி முறை. ஓகே, மேல் ஹெட் ஆர் எல்டர் ஆஃப் அ ஃபேமிலி குரூப். ஓகே, குடும்ப தலைவன், மூத்த ஆண். ஓகேவா? ஃபேமிலி, அவங்க நம்ம ஒரு ஃபேமிலியில தலைவர் யார் இருப்பா? அப்பா தானே இருப்பாங்க, அந்த மாதிரி. பேட்ரியார்கி, a society ruled by man. ஓகே, அப்பா தலைவர், தந்தைனால, குடும்ப தலைவனால ஆதிக்கப்படக்கூடியது. பேட்ரிமோனி அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ரம் ஒன்ஸ் ஃபாதர், தந்தை வழி சொத்து. பேட்ரியார்கி அப்படின்னா தந்தை கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த சொத்து. தென் மேட்டர்னல். மேட்டர்னல் அப்படின்னாலே அம்மா. இது வரைக்கும் பேட்டர்னல் பார்த்தோமா, அதே மாதிரி அப்படியே அம்மாவுக்கு பார்த்துக்கலாம். மேட்டர்னல். மேட்டர்னல் அப்படிங்கிறது தாய் வழி, தாய் சார்ந்த. மேட்டர்னிட்டி அப்படிங்கிறது பெண், தாய்மை. பேரண்ட்ஹுட், இந்த இடத்துல பேட்டர்னிட்டி லீவ், மேட்டர்னிட்டி லீவ்னு இருக்கு. இப்ப எல்லாம் ஜென்ஸ் எல்லாமே என்னன்னா பேட்டர்னிட்டி லீவ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தந்தை ஆனதுக்கு அப்புறம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மேட்டர்னிட்டி லீவ் தான் கொடுப்பாங்க, அம்மாவுக்கு தான் லீவ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஆனா இது பேட்டர்னிட்டிக்கும் லீவ் ஃபாதருக்கும் லீவ் கொடுக்குறாங்க. இது எங்க இது வந்து என்ன மிலிட்டரி சிஸ்டம்ல எல்லாம் உண்டு. ஒரு 15 நாள் குழந்தை பிறந்துச்சுன்னா கொடுப்பாங்க லீவு. ஓகே, அதே மாதிரி மேட்டர்னிட்டி அப்படிங்கிறது பெண் தாய்மை ஆயிட்டா, அதே அப்பாவை என்ன சொல்லுவாங்க, பேட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, மதர்லி, ஃபாதர்லி ரெண்டுக்கும் வித்தியாசம். தென் மேட்ரியார்க் அப்படிங்கிறது a female head or elder of a family group. ஒரு எல்டர், ஒரு ஃபீமேல் வந்து அந்த குடும்ப தலைவியா இருக்காங்க அப்படின்னு சொல்றது. அடுத்து மேட்ரியார்கி அப்படிங்கிறது சொசைட்டி ரூல் பண்ண, அதாவது பெண்ணாலும் ஆளப்படக்கூடிய சமூகம். சரியா? மேட்ரிமோனி, சோ ஸ்டேட் ஆஃப், இது மேரேஜ் குறிக்கக்கூடிய.
தென் மேட்ரான் அப்படிங்கிறது டிக்னிஃபைட் மேரிட் உமன், சீனியர் நர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு உயரிய ஒரு பதவியில இருக்கக்கூடிய ஒரு உயரிய பெண்மணியை குறிக்கக்கூடியதான் என்னன்னா இந்த மேட்ரான் அப்படிங்கிறது. தென் அல்மா மேட்டர். ஓகே, அல்மா மேட்டர் அப்படின்னா ஒன்ஸ் ஃபார்மர் ஸ்கூல் ஆர் காலேஜ். இப்போ தான் படித்த முன்னால நான் படிச்ச ஸ்கூல் காலேஜ் அததான் என்ன சொல்றோம், அல்மா மேட்டர். ஓகே, அல்மா மேட்டர். ஓகே, அடுத்து ஃப்ராட்டர் சொரோர் பார்த்தோம்ல. ஃப்ராட்டர் அப்படின்னா பிரதர் குறிக்கும், சொரோர் அப்படின்னா சிஸ்டரை குறிக்கும். அதே மாதிரி அக்ஸார் அப்படிங்கிறது ஒய்ஃபை குறிக்கும், ரீக் அப்படிங்கிறது கிங்க குறிக்கும். இது ரிலேட்டடா பார்க்கலாம். ஃப்ராட்டர்னல் அப்படின்னா சகோதரத்துவ அப்படின்னு அர்த்தம். ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா பிரதர்ஹுட் அல்லது மேல் சொசைட்டியை குறிக்கும், பிரதர்ஹுட்டை குறிக்கும். தென் ஃப்ராட்டர்னைஸ், பேட்டர்னிட்டினா என்ன, ஃபாதர்ஹுட், மேட்டர்னிட்டினா மதர்ஹுட். அதே மாதிரி ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா பிரதர்ஹுட். ஃப்ராட்டர்னைஸ் அப்படின்னா டு அசோசியேட் இன் ஏ ஃப்ரெண்ட்லி வே. ஓகே, ஒரு நட்போட ஒரு பிரதர்ஹுட்டோட பழகிறது, அந்த பழக்கத்தை சொல்றதா இந்த ஃப்ராட்டர்னைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வேர்ப். சொரோரிட்டினா சிஸ்டர்ஹுட். ஓகேவா, சொரோரிட்டி அப்படிங்கிறது சிஸ்டர்ஹுட். உக்ஸராக்சியஸ் அப்படிங்கிறது ஓகே, ஓகே யூகே உக்ஸராக்சியஸ் அப்படிங்கிறது எக்ஸசிவ்லி ஃபாண்ட் ஆஃப் ஆர் சப்மிசிவ் டு ஒன்ஸ் ஒய்ஃப், மனைவியிடம் அளவுக்கு மீறிய பற்று கொண்ட. ஓகேவா, அப்படி ஒய்ஃப் காலில் விழுந்து கிடப்பாங்கல்ல அந்த மாதிரி சொல்றது. அப்புறம் மேரிட்டல். ஓகே, மேரிட்டல் அப்படிங்கிறது ரிலேட்டிங் டு மேரேஜ் ரிலேட்டடா. அதே மாதிரி ப்ரீ-மேரிட்டல் அப்படிங்கிறது மேரேஜுக்கு முன்னாடி. ஓகே, திருமணத்திற்கு முன். மேரிட்டல் அப்படின்னாலே திருமணம், அதுக்கு முன்னாடி. தென் எக்ஸ்ட்ரா மேரிட்டல்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றோம்ல, அவுட் சைடு த மேரேஜ். ரீகல் அப்படின்னாலே கிங்க குறிக்கும். ரிகாலியா. ஓகே, ரிகேலியா அப்படிங்கிறது வந்துட்டு ராயல் ஆர் செரிமோனியல் எம்பளம்ஸ் ஆர் ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் அவங்களோட உடுத்தக்கூடிய அந்த ஆடை, அதுல வந்து ராயல் எம்பளம்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரிகேலியா. சைடுனாலே என்னன்னு பார்த்தோம், கொலைன்னு பார்த்தோம். சைடு அப்படின்னாலே டு கில் அப்படின்னு அர்த்தம். சூசைட் அப்படிங்கிறது தன்னைத்தானே கொலை பண்ணிக்கிறது. ஓகேவா, தன்னைத்தானே கொலை பண்ணிக்கிறது தற்கொலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டு கில்லிங் ஒன் செல்ஃப். ஹோமிசைட் அப்படின்னா தன்னோட கொலை, கில்லிங் ஆஃப் எ பர்சன். ஓகேவா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொல்றதுதான் கொலை, ஹோமிசைட் அப்படின்னு சொல்றது. அதே ஃப்ராட்ரிசைடு அப்படின்னா ஃப்ராட்னா என்னன்னு பார்த்தோம், பிரதர்னு பார்த்தோம், அப்போ பிரதரை கொல்றது. சொரோர் அப்படின்னா சிஸ்டர்னு பார்த்தோம், அப்போ சிஸ்டரை கொல்றது சொரோரிசைடு. பேட்ரிசைடு அப்படின்னா ஃபாதரை கொல்றது. மேட்ரிசைடு அப்படின்னா மதரை கொல்றது. அவ்வளவுதான். சைடு அப்படின்னாலே கொலை, பேட்ரிசைடுனா பிரதர், சொரோரிசைடுனா சிஸ்டர், பேட்ரிசைடு அப்படின்னா ஃபாதர், மேட்ரிசைடு அப்படின்னா மதர். இவங்களெல்லாம் கொலை பண்றதுதான் சைடு அப்படிங்கிறது. சரியா? பாரிசைடு அப்படின்னா பேரண்ட் சைடு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், நம்ம பேரண்ட்ஸோட சைடுல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ வந்துட்டு கொலை பண்றது. ரெஜிசைடுனா என்ன, ரெஜினாலே என்னன்னு பார்த்தோம், கிங்னு பார்த்தோம். ரெஜி அப்படின்னாலே கில். ஓகே, ரெஜி அப்படிங்கிறது கிங்க குறிக்கும். சோ அப்ப கிங்க கொலை பண்றதுதான் என்ன, ரெஜிசைடு. அது உக்ஸோரிசைடு அப்படிங்கிறது உமன், ஒய்ஃப். ஓகே, உக்ஸோரிசைடு அது வந்து ஒய்ஃபை கொல்றது, தன்னோட ஒய்ஃபை கொல்றோம் அப்படின்னா அதான் உக்ஸோரிசைடு அப்படிங்கிறது. மரிட்டிசைடு. ஓகேவா, மரிட்டிசைடு அப்படிங்கிறது ஹஸ்பண்டை கொல்றது. இன்ஃபான்டிசைடு அப்படின்னா குழந்தையை கொல்றது. ஓகேவா, இன்ஃபான்ட கொல்றது. ஜெனோசைடு அப்படின்னா தன்னோட குரூப், தன்னோட இனம், தன்னோட சொந்த இனத்தையே சொந்த மக்களையே கொல்றதுதான் ஜெனோசைடு அப்படிங்கிறது. சரி, அடுத்து மோனோமேனியாக் பார்த்தோம். ஓகே, தான் சொன்ன ஐடியா, அந்த சிங்கிள் ஐடியாலேயே பைத்தியக்காரத்தனமா பிடிச்ச மயிலுக்கு 3 கால் தான் சொல்றதுதான் மோனோமேனியா. டிப்சோமேனியா அப்படின்னா அப்படின்னாலே தர்ஸ்ட், தாகம். டிப்சோ அப்படின்னாலே தாகத்தை குறிக்கும். அப்போ இந்த டிப்சோமேனியாங்கிறவங்க அவங்க அந்த ஆல்கஹால், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் ரொம்ப வந்து ட்ரிங்க் பண்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இது என்னன்னா அந்த அவங்களோட கிரேவிங், அவங்களோட தாகம் வந்து கட்டுக்கடங்காம இருக்கும். சரியா, எனக்கு கண்டிப்பா குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தாகத்தை குறிக்கக்கூடியதான் டிப்சோமேனியாக். ஒரு ரொம்ப அப்சசிவா, ரொம்ப வெறித்தனமா எனக்கு இந்த உடனே, இப்போ ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க எல்லாம் நம்ம பார்த்துருவோம் படத்துல எல்லாம், ரொம்ப ஐயோ அது எடுக்கலைன்னா அவங்களுக்கு ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அன்கன்ட்ரோலபிளா இருப்பாங்க, அது சொல்றது. அடுத்து கிளெப்டோமேனியா அப்படின்னா திருடுறதுக்காக ஒரு திருடுற புத்தி இருக்கிறது. ஒரு இது வச்சுட்டு பார்த்துட்டாலும் இதை எடுத்து வச்சுக்கணும்
அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுதான் என்னன்னா கிளெப்டோமேனியா. அதை வந்து ஸ்டீல் பண்ணணும், அதை திருடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம், இது கண்டிப்பா எடுத்துட்டு போயிடணும், இதை கண்டிப்பா திருடிடணும் அப்படின்னு சொல்ற எண்ணம் வர்றது. பைரோமேனியா. பைரோமேனியா அப்படிங்கிறது, பைரோ அப்படின்னாலே ஃபயர்னு அர்த்தமா. சோ இதுக்கு நம்ம தீ வச்சிடணும், நெருப்பு வச்சிடணும் அப்படின்னு சொல்ற எண்ணம் தான் பைரோமேனியா. மெகலோமேனியா. ஓகேவா? மெகலோமேனியா அப்படிங்கிறது பவர் ஆர் கிராண்டியர், கிரேட், அதிகார பித்து, பெருமை பித்து. ஓகேவா? எனக்கு கண்டிப்பா நான் அந்த போஸ்டிங்க்கு என்ன ஆனாலும் சரி அந்த போஸ்டிங்க்கு போயிடணும், அதுக்கு அதிகாரத்துக்கு நான் போயிடணும் அப்படின்னு சொல்லி வெறித்தனமா இருப்பாங்கல்ல, அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரத்தனமா ஒரு மேனியாக்கா இருப்பாங்கல்ல, அதுதான் சொல்றாங்க. அப்சஸ்டா இருப்பாங்கல்ல, மெகலோமேனியா. மெகா அப்படின்னாலே பெருசு. இன்சென்டியரி. சரியா? இன்சென்டியரி அப்படிங்கிறது இதுவும் தீ மூட்டக்கூடிய, ஒரு இதை தூண்டி விடக்கூடிய அப்படின்னு சொல்றதுதான் இன்சென்டியரி. இன்சென்டியரி அப்படிங்கிற வேர்டு தீ மூட்டக்கூடிய, இல்ல எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தக்கூடிய. ஓகே, ஒரு விஷயத்த சின்னதா இருக்கும், அதை வந்து நல்லா தூண்டி விட்டு பெருசாக்கக்கூடிய அப்படின்னு சொல்றதுதான் இன்சென்டியரி. அடுத்து ஆசன். ஆசன் அப்படின்னாலும் நெருப்பு வைக்கிறது தான். ஓகேவா? நெருப்பு வைக்கிறவங்களதான் ஆசன் அப்படின்னு சொல்லுவோம். த கிரைம் ஆஃப் டெலிபரேட்லி செட்டிங் ஃபயர், வேண்டுமென்றே தீ வைக்கும் குற்றம். ஆசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. ஆசன் அப்படின்னா வேணும்னே நெருப்பு வைக்கிறவங்க, வேணும்னே அந்த குற்றத்தை பண்றவங்க. ஆசனிஸ்ட் அப்படின்னா அந்த பர்சனை குறிக்கும். ஒன் ஹூ டெலிபரேட்லி செட்ஸ் ஃபயர், யாரு அந்த ஃபயரை செட் பண்றாங்களோ அந்த பர்சனை ஆசனிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆசன், அவங்க வேணும்னே நெருப்பு வைக்கிறாங்க. சோ அடுத்து ஃபோபியா ரிலேட்டடா பார்க்கலாமா? இங்க ஒரு சில ஃபோபியாஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஆனா நிறைய ஃபோபியா இருக்கு. ஓகேவா? நிறைய ஃபோபியாஸ் இருக்கு, அது இன்னும் தனியா செஷன்ல பார்க்கலாம். இங்க நம்ம இந்த புக் ரிலேட்டடா மட்டும் தான் பாக்குறோம். கிளாஸ்ட்ரோபோபியா. கிளாஸ்ட்ரோபோபியா அப்படின்னா ஒரு 4 சுவத்துக்குள்ள இருக்கக்கூடிய இருட்டை பார்த்து பயப்படுறாங்க. ஒரு 4 ரூம், ஒரு சின்ன ரூமுக்குள்ள அவங்களை போட்டு மூடிட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப பயப்படுவாங்க அதுக்கு. அதுதான் கிளாஸ்ட்ரோபோபியா. ஃபியர் ஆஃப் க்ளோஸ்ட் ஆர் கன்ஃபைன்டு ஸ்பேஸ், அடைபட்ட இடத்தை பார்த்து பயப்படுவாங்க. அகாரோபோபியா. ஓகே, அகாரோபோபியா அப்படிங்கிறது ஃபியர் ஆஃப் ஓப்பன் ஆர் பப்ளிக். அப்படி ஓப்பன். கிளாஸ்ட்ரோபோபியானா மூடின இடத்தை பார்த்து பயப்படுறவங்க. அகரோபோபியா அப்படின்னா திறந்த வெளியே பார்த்து பயப்படுறவங்க. என்னடா இவ்வளவு ஓப்பனா இருக்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பயப்படுறவங்க. பப்ளிக் ஸ்பேசஸ் பார்த்து பயப்படுறவங்க அகோராபோபியா. அடுத்து அக்ரோபோபியா அப்படிங்கிறது, அக்ரோ அப்படின்னாலே ஹைட். ஓகே, அக்ரோ அப்படிங்கிறது ஹைட்டை குறிக்கும். இந்த இடத்துல ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ், உயரத்துக்கு மேல இருக்கக்கூடிய பயத்தை குறிக்கக்கூடியது. சரி, அடுத்து காட் ரிலேட்டடா பார்க்கலாமா? ஏத்திசம் அப்படின்னா என்ன? கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க. மோனோதிசம் அப்படின்னா ஒரே ஒரு கடவுள் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். தென் பாலிதிசம் அப்படின்னா நிறைய கடவுள் இருக்காங்க. சோ அது நம்ம ஹிந்துசம்ல வரும் பாலிதிசம் அப்படிங்கிறது. பேன்திசம் அப்படின்னா த பிலீஃப் தட் காட் இஸ் இன் எவ்ரிதிங். பேன்திசம் என்ன? பேன் அப்படின்னாலே ஆல் இந்தியா, பேன் இந்தியா மூவி. அப்படி பேன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்தையும் குறிக்கும். அப்ப கடவுள் எல்லா இடத்துலயுமே நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்ற அந்த நம்பிக்கை என்ன? பேன்திசம் அப்படிங்கிறது. தியாலஜி அப்படின்னா கடவுளை பத்தி படிக்கக்கூடிய, மதத்தை பத்தி படிக்கக்கூடிய விஷயம் தான் தியாலஜி. ஆக்னாஸ்டிக். ஆக்னாஸ்டிக் அப்படிங்கிறது one who holds that God is unknowable. கடவுளை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, அறிய முடியாது அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா ஆக்னோஸ்டிக். நோஸ்டிக் அப்படின்னா நாலேஜ். அப்போ ஆக்னாஸ்டிக்னா கடவுளை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்னாஸ்டிசம் அப்படிங்கிறது the view that God's existence is unknowable. கடவுளோட எக்ஸிஸ்டன்ஸ் யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்ற அந்த ஒரு வியூ, அந்த ஒரு கொள்கை, அந்த ஒரு கொள்கைக்கு பேரு ஆக்னாட்டிசிசம். அது அப்படி அப்ஜெக்டிவா வரும் அந்த பர்சனை சொல்லும் போது ஆக்னாஸ்டிக். டயக்னோசிஸ்னா என்ன? நம்ம நோயை ஐடென்டிஃபை பண்றதுக்கு பேர் தான் டயக்னோசிஸ். நோசிஸ் தெரிஞ்சுக்கிறது மூலமா. டயா அப்படின்னா த்ரோ, எதன் வழியா தெரிஞ்சுக்கலாம்? பிளட் டெஸ்ட் எடுக்கிறது மூலமா தெரிஞ்சுக்கலாம், பிபி எடுக்கிறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நிறைய வழியில நம்மளுக்கு நோய் இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அதுதான் டயக்னோசிஸ். நோசிஸ் அப்படின்னாலே தெரிஞ்சுக்கிறது. ப்ரோக்னாசிஸ் அப்படிங்கிறது நோய் முன்னறிவிப்பு. ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே ஃபோர்காஸ்ட் ஆஃப் எ டிசீஸ் லைக் லீக் கோஸ். கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே அறிவிச்சாங்கல்ல, இந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்கு இந்த உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு, ஸோ மத்தவங்க எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க, இந்த நோய் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே அறிவிக்கிறது. முன்னாடியே, பிஃபோர்லே. ப்ரோக்னாஸ்டிகேட் அப்படிங்கிறது டு ப்ரெடிகேட் ஆர் ஃபார்காஸ்ட், முன்னாடியே அறிவிக்கிறதுக்கு பேர் தான் ப்ரோக்னாஸ்டிகேட். ப்ரோக்னாஸ்டிகேட். இப்ப மழை வருது அப்படிலாம் அறிவிக்கிறாங்கல்ல, அதுதான் ப்ரோக்னாஸ்டிகேட், முன்கூட்டியே அறிவிக்கிறது. அடுத்து லீச்சரி அப்படிங்கிறது பார்த்தோம், அது ரிலேட்டடா இருக்கக்கூடியது. பிசிக்கலி டிசைர் இருக்கிறவங்க லீச்ரஸ். தென் லாஷிவியஸ், லெசென்டியஸ், லிபிடினஸ். இதெல்லாம் வந்து அந்த கொச்சையான வழியில
ரொம்ப அது ரிலேட்டடா இருக்கக்கூடியது. சரியா? ரொம்ப டிசைரா இருக்கக்கூடிய உமன் மேல டிசைர், உமனைசர்ஸ் அந்த மாதிரி வர்றதுதான் அது. ஸோ அது வேண்டாம். அடுத்து ஹைப்போகான்ட்ரியா. ஹைப்போ அப்படின்னாலே அண்டர், ஹைப்பர்னா ஓவர்னு பார்த்தோம். ஹைப்போகான்ட்ரியானா தனக்கு ஏதாவது நோய் இருக்குமோ, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமோன்னு சொல்லி ஒரு பயம், அப்நார்மலா ஆன்சியஸா இருக்கிறது. ஹைப்போகான்ட்ரியாக்கல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஹைப்போடென்ஷன் அப்படின்னா பிளட் பிரஷர் கம்மியா இருக்கிறது. டென்ஷன் வந்து பிளட் பிரஷர் வந்து பிபி கம்மியா இருந்தா ஹைப்போடென்ஷன். ஹைப்பர் டென்ஷன்னா பிபி அதிகமா இருக்கும். இது பிபி கம்மியா இருக்கும், இது பிபி அதிகமா இருக்கும். ஹைப்போடென்சிவ் அந்த இது அட்ஜெக்டிவா வரும். சரியா? பிளட் பிரஷர் கம்மியா இருக்கும், ஆனா இது அட்ஜெக்டிவா குறிக்கும். அடுத்து ஹைப்பர் டென்சிவ்ங்கிறது அட்ஜெக்டிவா வருது, அதிகமா பிளட் பிரஷர் கொண்ட. சோ இப்ப அடுத்து எக்ஸசைஸ் ஃபில் பண்ணிடலாமா? A self-serving flatterer who fawnts on the powerful shows. ட்ரை பண்ணுங்க. 4 கொஸ்டின் இருக்கு, 4 கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. So நம்ம பண்ணலாமா? A self-serving flatterer who fawnts on the powerful shows. அதிகாரம் உள்ள அவங்க கிட்ட flatterer, fawn அப்படின்னா என்ன? முகஸ்துதி பண்றது. ஓகேவா? அவங்கள வந்து கனிவா ரொம்ப வந்து எப்படி சொல்றது, அவங்க கிட்ட போயிட்டு பேசுறது, ரொம்ப முகஸ்துதி பண்ணி பேசுறது. நம்ம பார்த்தோம்ல கிளிப் மாதிரி இது வரும், கிளிப் மாதிரி இதுக்கு வரும். என்ன சொல்லலாம்? நவுன் எழுத சொல்லிருக்காங்களா? சைக்கோ தன்னோட லாபத்துக்காக அப்படி போய் காலிலே விழுந்துடுறாங்க. சைக்கோபான்சி. ஓகேவா? சைக்கோபான்சி தனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒரு தலைவர் இதுலயே போயிட்டு அவங்க கிட்ட கெஞ்சி குத்தாடி காலில் விழுந்து, ஓகேவா, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஆமா சாமி போட்டுட்டு அந்த மாதிரி வாழ்றதுதான் சைக்கோபான்சி. ஃபிளாட்டரர் deliberate killing of an entire race or people. அது என்ன? ஜெனோசைடு. வேணுனே தன்னோட சொந்த மக்களே, சொந்த இனத்தையே கில் பண்றது. and uncontrollable compulsion to steal. ஓகேவா? ஒரு இதை வந்து திருடணும் அப்படின்னு சொல்லி இது பண்றது. ஓகேவா? மேனியான்னு சொல்லிட்டு வரும். அன்கண்ட்ரோலபிள் தானே இருக்குது. சோ அப்போ கிளெப்டோமேனியா. அடுத்து க்ளோஸ்டு ஸ்பேசஸ் பார்த்து 4 சுவத்தை பார்த்து பயப்படுறவங்க கிளாஸ்ட்ரோபோபியா. அடுத்து டாக்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எ டிசீஸ் இஸ் த டேஷ். அது டயக்னோசிஸ் சொல்லுவோம். அதோட forecast of its course அது வந்து ப்ரோக்னாஸ்டிக்கா. டயக்னோசிஸ் அதே மாதிரி முன்னாடியே சொல்றது ப்ராக்னோசிஸ், ஃபார்காஸ்ட் பண்றது. இது இங்க டயக்னோசிஸ், இங்க ப்ராக்னோஸ்டிக். சரியா? டயக்னோசிஸ், ப்ராக்னோஸ்டிக். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எ டிசீஸ் அதை முன்கூட்டியே அறிவிக்கிறது ப்ராக்னோசிஸ். அடுத்து பிலீஃப் ஆஃப் ஒன் காட். ஒரே ஒரு கடவுள், நிறைய கடவுள். மோனோதிசம், பாலிதிசம். Then அடுத்து and dash holds the whether God exists is unknowable. கடவுள் எக்ஸிஸ்டன்ஸே யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றது. ஓகேவா? agnostics. A complete beginner at a skill. ஒரு ஸ்கில்ல புதுசா இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது என்ன? நம்ம பார்த்தோம்ல, அதுக்கு எக்ஸாம்பிள் நோவைஸ் பார்த்தோம், டைரோ அப்படின்னு பார்த்தோமா? சோ டைரோ அப்படின்னாலே ஒரு ஸ்கில் கத்துக்கிறதுல அவங்க தான் பிகினர். A society ruled by women ரூல் பண்ணக்கூடிய சொசைட்டி மேட்ரியார்கி. அதே
குடும்ப தலைவர் இது பண்றது, மேல் இது பண்றது பேட்ரியார்கி. ஓகேவா? மேட்ரியார்கி, பேட்ரியார்கி. அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா the crime of deliberately setting fire to property. ஓகேவா? வேணும்னே வந்து நெருப்பு வைக்கக்கூடியது, அது அந்த கிரைம்க்கு பேர் என்ன? அது பேர் தான் arson. அடுத்து a word that means the opposite of another. ஒரு இதுக்கு எதிர்ச்சொல், எதிர்ச்சொல் என்ன? ஆன்டோனியம். Then abnormal constant anxiety about one's own health. நமக்கு ஏதாவது பிரச்சனை எப்பவுமே இருந்துட்டே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறவங்க, ஹைப்போகாண்ட்ரியா. சரியா? சரி. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மார்டினன்ட், ஸ்ட்ரிக்ட் ரூல், டிசிப்ளினா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மார்டினன்ட். தென் அடுத்து சைக்கோபேன். சைக்கோபேன்னா பிளாட்டரர், போய் அப்படி காலிலே விழுந்துடுறது, தனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல. டைலட்டன்டே. டைலட்டன்டேன்னா என்னது? தனக்கு சும்மா டைம் பாஸுக்காக போயிட்டு இது பண்றவங்க, அமெச்சூர். ஐகோனோகிளாஸ்ட். ஐகோனோகிளாஸ்ட்னா மத்தவங்களோட நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்றவங்க. டிஸ்பிலீஃப், செரிஷ்டு ட்ரெடிஷனை வந்துட்டு அட்டாக் பண்றவங்க. மோனோமேனியாக், அப்சஸ்ட் வித் சிங்கிள் ஐடியா. மோனோ அப்படின்னாலே சிங்கிள்னு அர்த்தம். சாவனிஸ்ட். சாவனிஸ்ட் அப்படிங்கிறவங்க ஹைப்போகாண்ட்ரியானா இல்ல இருக்கிறது, அவை எப்பவுமே எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க. சாவனிஸ்ட் அப்படிங்கிறது, சாவனிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்னு பிளைண்ட்லி ஒருத்தங்களை அப்படி ஒரு குரூப்போட தலைவர் அப்படி நம்புறது. ஏத்திஸ்ட் அப்படிங்கிறது கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றது. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங், அவ்வளவுதான். ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து சினானிம்ஸ் கொடுத்துருக்கேன். மார்டினன்ட் அப்படின்னா ரொம்ப டிசிப்ளினா இருக்கிறவங்க, இவங்க ஈஸி எப்படினாலும் பரவாயில்ல அப்படி சொல்றது. சைக்கோபேண்ட் அப்படின்னா டோடி, ஒருத்தங்க அப்படி அவங்க என்ன தலைவர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஆமா சாமி போட்டுட்டு இருக்கிறவங்க, தன்னோட சுயலாபத்துக்காக அந்த மாதிரி இருக்கிறவங்க சைக்கோபேண்ட், டோடி அப்படின்னு சொல்றது. அங்க என்னன்னா தப்புனா தப்பு, கிரிட்டிக் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது ஆன்டோனியம். டைலட்டன்டே அப்படிங்கிறது டேப்லர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயத்துல புதுசா நான் சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக வந்தேன், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஒரு முழு திறனும் இல்லாம சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக செய்யறது தான் டைலட்டன்டே. எக்ஸ்பர்ட் அப்படின்னா அவங்க அதுல சிறந்து விளங்குவார். அதே இது ஐகோனோகிளாஸ்ட் அப்படின்னா மத்தவங்களோட நம்பிக்கையில வந்து நம்பிக்கை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் உடைச்சு எறிகிறவங்க, அதுதான் ஐகோனோகிளாஸ்ட். ரிபல் அப்படின்னு சொல்லலாம். கன்ஃபார்மிஸ்ட், மத்தவங்க நம்பிக்கையை ஏற்றுக்கிறது கன்ஃபார்மிஸ்ட். சாவனிஸ்ட் அப்படிங்கிறது, சாவனிஸ்ட் ஜிங்கோயிஸ்ட் பார்த்தோம். ஸோ சாவனிஸ்ட் அப்படிங்கிறது இங்க இருக்கும். சாவனிஸ்ட் அப்படின்னா ஒரு குரூப்போட தலைவர் என்ன சொல்றாங்களோ அது அப்படி, ஒரு தன்னோட குரூப் நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி அதை அப்படி ஏத்துக்கிறவங்க தான் சாவனிஸ்ட். ஓகேவா? அதுதான் ஜிங்கோயிஸ்ட். அவங்க என்ன பண்ணாலும் அதுதான் பெருசு, தன்னோட இனம் தான் பெருசு, தன்னோட மக்கள் தான் பெருசு அப்படின்னு சொல்றதுதான் ஜிங்கோயிஸ்ட், சாவனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஈகலிட்டேரியன் அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? சரினா சரி, தப்புனா தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மோனோமேனியக் அப்படின்னா ஃபெனாட்டிக். மோனோமேனியக்னா தன்னோட தான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பர்சன் தான் என்னன்னா மோனோமேனியக். இது வெல் ரவுண்டட் பர்சன்னா ஓகே, எந்த மாதிரி விஷயத்தினாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஒரு இது தப்புன்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதுதான் வெல் ரவுண்டட் பர்சன். ஏத்திஸ்ட் அப்படின்னா கடவுள் இல்ல அப்படின்னு பிலீவ் பண்றவங்க. நான் பிலீவர், இவங்க பிலீவர், கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்றவங்க. ஸோ லீச்சர் அப்படின்னா பார்த்தோம், ரொம்ப டிசைர் கொண்டவங்க. இங்க வந்து ஏசெட்டிக், அந்த டிசைர் எல்லாம் திறந்துட்டு தன்னோட நன்மைக்கு, தன்னோட இன்பம், சுய இன்பத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு இருக்கிறவங்க தான், அதை விட்டு இருக்கிறவங்க தான் ஏசெட்டிக், மாங்க் மாதிரி இருக்கிறவங்க. தென் ரீகல் அப்படின்னாலே கிங் அப்படின்னு பார்த்தோம். அப்போ கிங் அப்படின்னா தலைவர், அவங்க தான் உயரிய இடத்துல இருப்பாங்க. அதுக்கு அப்படி ஆப்போசிட் லோ அப்படிங்கிறது வருது. தென் பினைன் அப்படின்னா நல்ல அப்படின்னு அர்த்தம், மற்றவங்களுக்கு நல்லது ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது. மேலைன் அப்படிங்கிறது பேட், கெட்டது. ஸோ அடுத்து ட்ரை பண்ணுங்க. அடுத்து ஒரு 5 கொஸ்டின்ஸ். ஃபேமிலி நவுன் ஃபார் சைக்கோபேண்ட். சைக்கோபான்சி. ஓகே, சைக்கோபேன்னாலும் நவுன் தான், சைக்கோபான்சி அப்படின்னாலும் நவுன் தான். அடுத்து டெலிபரேட் கில்லிங் ஆஃப் அ கிங். கிங்னால என்ன? ரெஜி. கிங்க கொன்னா ரெஜிசைடு. அடுத்து கம்பல்ஷன் ஆஃப் அ செட், கம்பல்ஷன் டு செட் ஃபயர். ஃபயர், ஓகே, ஒரு ஃபயர் கம்பல்ஷனா கண்டிப்பா அதுல இருந்து கண்ட்ரோலே பண்ண முடியாம ஃபயர் வச்சிடணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அதுதான் என்ன? பைரோமேனியா.
அடுத்து ஃபியர் ஆஃப் ஹைட், அக்ரோபோபியா. ஃபியர் ஆஃப் ஹைட் என்ன? அக்ரோபோபியா. ஃபியர் ஆஃப் ஹைட், அக்ரோபோபியா. பிலீவ் தட் காட் இஸ் இன் எவ்ரிதிங், கடவுள் எல்லாத்துலயுமே இருக்காரு அப்படின்னு சொல்றது, எல்லா இடத்துலயுமே இருக்காரு. பேன் அப்படின்னா ஆளுன்னு அர்த்தம். ஓகேவா? பேன் அப்படின்னாலே ஆளுன்னு அர்த்தம். கடவுள் அப்படின்னா தீசம். சோ பேன்திசம் அப்படிங்கறது என்னன்னா கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காருங்கிறத நம்புறது. அடுத்து a name derived from one's father, தன்னோட அப்பா கிட்ட இருந்து, அப்பாவோட வழியில, அப்பாவோட பேர்ல வர்றது பேட்ரோனியம். a society ruled by men, patriarchy. சரியா? ரூட் வேர்ட் patriarchy. Then a master performer of great skill. ஓகேவா? நம்ம சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டரை வச்சு பார்த்தோமா, விர்ச்சுோசோ. அடுத்து எக்ஸசிவ் சப்மிசிவ் டிவோஷன் டு ஒன்ஸ் வைஃப். ஓகே, வைஃப் அப்படிங்கிறது ஒக்சோரோ அப்படின்னு பார்த்தோம். UX ஒக்சோரியஸ், இதுதான் வைஃப் ரிலேட்டடா வரக்கூடிய வேர்டு. தென் அடுத்து த ஸ்டடி ஆஃப் காட் அண்ட் ரிலிஜியன், தியாலஜி. கடவுளையும் ரிலிஜியனையும் பத்தி படிக்கக்கூடிய அந்த படிப்பு பேரு தியாலஜி. தென் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஜெனோசைடு அப்படின்னா என்ன? ஜெனோசைடு அப்படின்னா தன்னோட சொந்த ரேஸ் அல்லது ஒரு குரூப்பையே கொல்றதுதான். ஓகேவா? அதுதான் என்ன? ஜெனோசைடு அப்படிங்கிறது. ஜெனோ அப்படின்னாலே ரேஸ், சைடு அப்படின்னா என்ன? கில், டு கில் அப்படின்னு அர்த்தம். And atheist differs from agnostic. agnostic அப்படிங்கிறது கடவுளும் இந்த இடத்துல ஏத்திஸ்ட், கடவுளே இல்ல, கடவுளே சுத்தமா இல்ல, கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவங்க ஏத்திஸ்ட். அதே இது ஆக்னாஸ்டிக் அப்படின்னா கடவுள் இருக்கிறாரு ஆனா அவரை எங்கேயுமே பார்க்க முடியாது. இவங்க என்ன சொல்றாங்க? ஆக்னாஸ்டிக் அப்படின்னா கடவுள் இருக்காங்க ஆனா அவரை பார்க்கவே முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. கடவுள் இருக்காங்க ஆனா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றது agnostic. we called new boss a martinet because என்னன்னா அவர் என்ன? மார்டினட்னா என்ன? ரொம்ப டிசிப்ளினேரியனா இருக்காரு, ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியனா இருக்கிறாரு, ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியனா இருக்கிறாரு அப்படி சொல்றதா மார்டினட்டோட மீனிங். தென் கிளெப்டோமேனியா அப்படின்னா treated as illness rather than ordinary theft. ஓகேவா? அது வந்து ஆர்டினரி தெஃப்டா நம்ம எடுத்துக்க மாட்டோம். இது ஒரு படத்துல கூட வரும்ல, பசங்க 2 படத்துல நினைக்கிறேன், அதுல வரும். சோ அவங்களுக்கு அந்த பொருளை அப்படி திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணமா இருக்கும், அதை தெஃப்டா எடுக்க மாட்டாங்க, இது ஒரு இல்னஸா டிசீஸா பாக்குறாங்க. சோ அதுதான் கிளெப்டோமேனியா. டிசைர் டு இல்ல அப்சஸ்டு டு ஒரு பொருளை வந்துட்டு திருடுறதுல ரொம்ப அப்சஸ்டா இருப்பாங்க. அடுத்து a diagnosis and a prognosis differ. டயக்னோசிஸ்னா என்ன? நோய் நமக்கு இருக்குதா, நோய் வந்துருச்சு. இப்ப எனக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டே இருக்குது, அப்ப எனக்கு பிளட் கம்மியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பிளட் டெஸ்ட் எடுப்போம். பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஆமா அந்த பிளட் டெஸ்ட்ல நமக்கு என்ன தெரிஞ்சது? அந்த பிளட் டெஸ்ட் வழியா எனக்கு நோய் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுதான் என்ன? டயக்னோசிஸ். ப்ராக்னோசிஸ்னா ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது. ஓகேவா? முன்னாடியே பிஃபோர்லயே அதை வந்து தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி ஒரு நோய் வரப்போகுது, நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், நம்ம இப்போ மலையில போய் நனைஞ்சோம் அப்படின்னா நமக்கு நோய் வந்துரும், காய்ச்சல் வந்துரும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது. சோ அடுத்து சைடு அப்படிங்கிற ரூட் வேர்டோட மீனிங் என்ன? டு கில் அப்படின்னு அர்த்தம். தென் கிளெப்டோமேனியானா ஸ்டீல் பண்ணணும், திருடணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க. அது தெஃப்ட்ல வராது, திருடுற இதுல வராது, அது ஒரு இல்னஸ் குறிக்கும். ஃபோபியா அப்படின்னா ஃபியர். மோனோதிசம் அப்படிங்கிறது ஒரு கடவுள் இருக்கிறது. க்னோசிஸ் அப்படின்னா நாலேஜ். பேட்ரோனிமிக், பேட்ரோ அப்படின்னாலே தந்தை வழி, நிமிக் அப்படிங்கிறது நேம், தந்தையோட பேரை வச்சுக்கிறது அப்படிதான். அதான் என்ன? பேட்ரோனிமிக். பைரோமேனியா, பைரோ அப்படின்னாலே ஃபயர்னு பார்த்தோம். மேனியா அப்சஸ்ட் டு செட் ஃபயர். கில்லிங் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ஃபாதர், சொந்த தந்தையை கொல்றது என்னன்னா பேட்ரிசைடு.
ஸோ அடுத்து இன்னைக்கு பார்த்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். எல்லாமே இதுல கொடுத்துருக்கேன், இந்த பேஜ்ல கொடுத்துருக்கேன். ஆமா, ஸோ இந்த பேஜ்ல எல்லாமே இருக்கும். அப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, ஸோ தட் அப்படி ஜஸ்ட் நீங்க ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் எல்லாமே. Section 17 இருக்கு. ஓகே, 9 சொன்ன மாதிரி எல்லா வேர்ட்ஸுமே இதுல கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, அவ்வளவுதான். இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம 9th கிளாஸ் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணோம் அப்படின்னா 15 கிளாஸும் ஓவராலா நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிடும். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒக்காபோட பேஸ், ஒக்காப் வந்து இப்படி படிக்கலாம், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒக்காப் படிக்க நீங்க இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதை உங்களுக்கு உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரெகுலரா பார்க்க மாட்டீங்க, ஒரு சில ஸ்டார்டிங் பாக்குறீங்க, அதுக்கப்புறம் எப்படி போயிடுறீங்க. ரெகுலரா பாருங்க, ஓகேவா? உங்களுக்கு ஸ்லோவா இருந்தாலும் டைம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்க. ஓகே, கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க எந்த எக்ஸாம், எஸ்எஸ்சில மட்டும் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், எந்த எக்ஸாம்ல இங்கிலீஷ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வருதோ அதுல ஒக்காப் படிக்கணும், ஒக்காப் கண்டிப்பா படிச்சே ஆகணும். அதுக்கு இந்த வேர்ட் பவர் மேடிசி செஷன்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ, பை.